அவன் சொல்றான், பீகார்ல சொல்றான், கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்காளரை நாங்கள் பட்டியலில் இருந்து நீக்கி விட்டோம். ஹரியானாவில் என்ன சொல்றான், 25 லட்சம் பேரை பட்டியலில் இருந்து நீக்கி விட்டோம். சரி, எங்கப்பா போனாங்க அவங்க? தமிழ்நாடு போன்ற இடங்களில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வாக்குரிமை கொடுக்க நீங்க வாக்காளர் படிவம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, எல்லாரும் தயவு செஞ்சு அந்த படிவத்தை வாங்கி பாருங்க. அந்த படிவத்துல என்னென்ன ஆவணம்னு போட்டு 13வது ஆவணம் ஒன்று இருக்கிறது, எடுத்து பாருங்க. இணையதளத்தில் என்ன போட்டிருக்காங்க, பீகாருடைய வாக்காளர் பட்டியல். பீகாருடைய வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளனுக்கு எப்படி ஆவணமாக? தமிழ்நாட்டு தமிழனுக்கு பீகாருக்கு என்னையா சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு காங்கிரஸ்ல ஓட்டு வங்கி கிடையாது, இந்தி கட்சி அதுன்னு சொல்லிட்டு இயல்பா நம்ம போட மாட்டோம். ஆனால் அந்த வாக்கு வங்கியை செயற்கையாக உருவாக்குவதற்காக 1 கோடி பேர் உள்ள வந்திருக்காங்க பாருங்க, அவனை பயன்படுத்த போகிறான். எங்கெல்லாம் இந்திக்காரர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் அதிகம் வசிக்கிறார்களோ அங்கேதான் இந்திய தேசிய கட்சிகள் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் வெற்றி பெறுகின்றன. தமிழர்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம், உலக அளவிலே அரசியல் அனாதைகளாக கைவிடப்பட்ட இனமாக இருக்கிறோம். அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, 1956 நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாள் என்று குறித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே இந்த எல்லை போராட்டத்தை நடத்திய ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி கூட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக சில வாரங்களுக்கு முன்பு ஆதம்பாக்கத்திலே கூட்டம் நடத்தினோம். இப்போது இங்கே திருமுல்லை வாயிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 ஏன் குறிப்பிடுகிறோம்? இந்த தமிழ்நாடு நாள் நவம்பர் 1ஆம் நாள் தான் இருக்க வேண்டும் என்று இப்போது, நேற்று அல்ல, 1956 நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு பிறந்த நாளிலிருந்தே கோரிக்கை இருக்கிறது. ஐயா மாப்போசி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு நாள் என்று நவம்பர் 1ஆம் நாளிலே விழா எடுத்துக்கொண்டே இருந்தார். தமிழரசு கழகம் என்ற அமைப்பின் வழியாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகள், மாநாடுகள், கலை நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் வைத்து தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை, தமிழ் பெருமைகளை, தமிழருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்து நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார். 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாப்போசி அவர்களும் தமிழ் அறிஞர்களும் ஒன்றாக சேர்ந்து அவரிடம் கோரிக்கை வைத்து தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக 1981 கொண்டாட வைத்தார்கள். 2006ஆம் ஆண்டு அன்றைக்கு திமுக தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு நாள் 1956 2006 50ஆம் ஆண்டு விழாவை நடத்தினார்கள். அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அதில் பங்கேற்றார். 1990 முதல் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தமிழக பெருவிழா என்ற பெயரில் இந்த தமிழ்நாடு பிறந்த நாளை நவம்பர் 1ஆம் நாளை கொண்டாடி நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களில் நடத்தி வருகின்றோம். பல்வேறு தமிழ் அமைப்புகள் நடத்தி வருகின்றன. நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டுதான் எடப்பாடி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாள் என்று அரசாங்கமே அறிவித்து அரசு விடுமுறை விட்டு அந்த நாளிலே அரசு சார்பிலே, தமிழ்நாடு அரசு சார்பிலே விழா எடுத்தார்கள். 2020ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாள் விழாவை அரசு கொண்டாடிய போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு நாளுக்கு வாழ்த்து சொன்னார். ஆனால் 2021ஆம் ஆண்டு என்ன நடந்தது? இதை அப்படியே மாற்றிவிட்டு தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 கொண்டாடக்கூடாது, ஜூலை 18 தான் கொண்டாட வேண்டும் என்று புதிதாக அரசாணையை போட்டார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் ஏற்க மறுத்து நவம்பர் 1 தான் கடைபிடிப்போம் என்று 2021, 22, 23, 24 என்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக கடைபிடித்து வருகிறோம். பல்வேறு இடங்களில் 2022 கெடுபிடி. தமிழ்நாடு நாளுக்கு கொடியேற்ற முடியாது, கூட்டம் நடத்த முடியாது, காவல்துறையுடைய கைது நடவடிக்கை ஆளாக இருக்கிறோம். தமிழ்நாடு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இந்த தமிழ்நாட்டிலே 2021 பிறகு இன்றைக்கு கூட இந்த சென்னை ஆதம்பாக்கம் கூட்டத்திற்கு அனுமதி மறுத்தார்கள். தமிழ்நாடு நாள் என்று அரசாங்கம் வேறொரு நாள் ஜூலை 18 அறிவித்திருக்கும் போது நீங்கள் பொது வெளியிலே இப்படி தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 என்று கொண்டாடக்கூடாது என்று அறிவுறுத்தினார்கள்.
நாங்கள் அப்படித்தான் கொண்டாடுவோம் என்று மீறி பேசி அதன் பிறகு ஒரு சமரசத்துக்கு வந்துதான் இந்த நாளை நாம் நிகழ்ச்சியாக பொது நிகழ்ச்சியாக நடத்துகின்றோம். எதற்காக ஜூலை 18 என்று மாற்றுகிறார்கள்? எதற்காக மாற்ற வேண்டும்? 2019, 20, 21 ஆண்டுல நாம் கொண்டாடும் போது தமிழ்நாடு பிறந்த போது என்னென்ன போராட்டங்கள் நடந்தன? தமிழ்நாட்டுடைய எல்லை மீட்பு போராட்டம் எத்தகையது? அந்த எல்லை மீட்பு போராட்டத்திலே அக்கறை செலுத்தி உழைத்த தலைவர்கள் யார் யார்? துப்பாக்கி சூட்டிலே பலியானவர்கள் யார் யார்? தமிழ்நாடு பெயர் வைப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமென தூக்கி எறிந்தவர் யார் யார் என்று பட்டியல் போட்டு பேசுகின்றோம். அப்படியெல்லாம் பேசும்போதுதான் பூதம் தாங்கி பட்டங்களோடு சில தலைவர்களை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய துரோகம் எல்லாம் ஒவ்வொன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தமிழ்நாடு நான் சொல்றீங்க, இதுல பெரியார் என்ன பண்ணாரு? ஒண்ணும் கிடையாது. நெல்லை போராட்டம் இவ்வளவு பெருசாக நடந்தது, துப்பாக்கி சூடுவா நடந்தது சொல்றீங்களே, இதுல திகாவுடைய பங்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. திமுகவுடைய பங்கு என்ன? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தெரிந்த பிறகுதான் இந்த நவம்பர் 1ஆம் நாளை கொண்டாடினால் தங்களுடைய திராவிட துரோகம் என்பது வெளிப்பட்டுவிடும் என்று அந்திக் கொண்டு பெயர் சூட்டப்பட்ட ஒரு நாளை ஜூலை 18ஆம் நாள், பெயர் சூட்டப்பட்ட நாள் கூட கிடையாது, பெயர் சூட்டுவதற்கான தீர்மானத்தை முன்வழிந்த நாள் 1968 ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு பெயர் மாற்றினோம் 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 சொல்லிட்டே இருப்பான். சரி, ஜூலை 18ஆம் தேதி மாற்றணும் சொல்றீங்க, 19ஆம் தேதி தமிழ்நாடு என்ற பெயர் வந்து விட்டதா? கிடையாது. ஜூலை 18ஆம் தேதி உங்க தமிழ்நாடு அரசுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை டெல்லிக்காரனுக்கு அனுப்புறாங்க. அவனுக்கு வந்து 3-4 மாசம் கழிச்சு அடுத்த வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி தான் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிறான். அப்ப கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு தான் தமிழ்நாடு பெயர் அதிகாரப்பூர்வமாக மாறுகிறது. ஆனால் இவங்க என்ன ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடுறாங்கன்னா, அதை கொண்டாடும் போது அண்ணாதான் பெயர் சுட்டினார்னு வரும் பாருங்க, அதுதான் எங்களுடைய பங்களிப்பு, நாங்க தான் உங்களுக்கு பெயரே வச்சோம்னு சொல்லுவாங்க. அந்த வரலாற்றை பிரித்து சொல்வதற்காகத்தான் இப்படி ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்கிறார்கள். அந்த தமிழ்நாடு என்ற பெயர் விட்டு நான் உங்க கண்டுபிடிப்பா? தமிழ்நாடு என்ற பெயர் நமக்கு 3000-4000 ஆண்டுகளாக இருக்கிறது. உலகத்திலே எந்த இனத்திற்கும் இல்லாத இலக்கண நூல் தமிழ் இனத்திற்கு இருக்கிறது. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை உலகத்திற்கு தந்த இனம் தமிழிடம். அந்த நூல் வெறும் மொழி இலக்கணத்தை மட்டும் பேசவில்லை, நம்முடைய தாயகத்தை வரையறுக்கிறது. வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்கிறது. வட வேங்கடம் என்றால் இன்றைக்கு நாம் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பதி என்று. கிடையாது. வட வேங்கடம் என்பது இமயமலை என்கிறார்கள். வேங்கடம் என்று நாம் இமயமலையை குறிப்பிட்டார்கள் என்றார்கள். அப்படின்னா என்ன? தமிழினத்தவர்கள் அவ்வளவு தூரம் பறந்து வாழ்ந்திருக்கிறோம். சேர மன்னனுடைய பெயர் என்ன தெரியுமா? சேரன் இமயவரம்பன். இமயமலையில இன்றைக்கும் சோழர்கள் போய் வந்திருக்கிறார்கள். சோழா பாஸ் என்பது இன்றைக்கும் இருக்கிறது இளமை இமயமலையில. அந்த இமயமலையினுடைய ஒரு இடத்துல வந்து சோழா பாஸ் என்று இருக்கிறது. கரிகார் சோழன் இமயமலை போனான் என்று நாம் படிக்கின்றோம். அகநானூற்றிலே புறநானூற்றிலே வருகிறது என்றால் அங்கே சோழா பாஸ் என்ற பகுதி இன்றைக்கும் இமயமலையில எடுக்கிறது. அதன் வழியாக அந்த பகுதிக்கு போகலாம். ஒரு மிகப்பெரிய பகுதி, ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்தான் சோழ மன்னன் என்கிறார். 2000-3000 ஆண்டுகளாக இந்த இந்திய துணைக்கண்டம் என்பது தமிழருடைய வாழ்விடமாக இருந்தது. முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த தமிழினம் தான் இன்றைக்கு தன்னுடைய நிலப்பரப்பு என்பதை சுருக்கப்பட்டு, இந்த சுருக்கப்பட்ட நிலப்பரப்பில் கூட உரிமை இல்லாமல், எங்கேயும் தமிழ் மொழி இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இந்த இன அழிந்து கொண்டிருக்கக்கூடிய விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது சாதாரண விஷயம் அல்ல, இன அழிப்பு. ஒரு சொந்த இனம் தன்னுடைய மண்ணிலேயே வாழ முடியாது, அவனுடைய மொழி எங்கும் இருக்காது, பள்ளியில் இருக்காது, கல்லூரியில் இருக்காது, வழிபடக்கூடிய வழிபாட்டு நிலையத்திலே இருக்காது, வழக்காடு மொழியாக இருக்காது, தெருவிலே இருக்காது என்றால் நீ அடிமையாக இருக்கிறாய் என்று பொருள். அப்படியான அடிமை தலையை நம்ம மீது சுமத்தி விட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது மட்டும் பெயர் சூட்டப்பட்ட நாளை ஜூலை 18 கொண்டாடுங்கள் என்று நம்மை இழிவாக அப்படியான ஒரு அவமானகரமான நிலைக்கு தள்ளி இருக்கிறார். தமிழருடைய ஊர் பெருமை என்பது அவ்வளவு பெரியது, வரலாற்று பெருமை என்பது அவ்வளவு பெரியது. இன்னைக்கும் பக்கத்துல பாருங்க, அம்பத்தூர்னு சொல்றோம். இந்த மாவட்டத்திற்கு பேர் திருவள்ளூர். ஊர் என்று முடியக்கூடிய வார்த்தை என்பது, ஊர் என்பது தமிழருடைய கண்டுபிடிப்பு. தமிழர்கள் தான் ஊர் என்பதை படைத்தார். ஊர் ஊர் என்று முடியக்கூடிய சொல் ஏதோ தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு நினைக்க வேணாம். இங்க இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, திருப்பூர்னு இருக்கு, ஊர்னு முடியும். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீ எங்க போனீங்கனாலும் இருக்கும். இதோ பாருங்க, நெல்லூர்ல இருக்கு. நெல்லூர் என்ன? நெல் விளையும் ஊர், நெல்லூர்னு வச்சான்.
பெங்களூர் இன்னைக்கு இருக்க சொல்றான் பாருங்க, கர்நாடகத்தினுடைய தலைநகரத்தினுடைய பேர் என்ன? பெங்களூருன்னு சொல்லுவான். பெங்களூருன்னு சொல்றானே, அவனுடைய கல்வெட்டுகள்ல போய் பார்த்தோம்னா அந்த ஊர்ல டொம்லூர்னு ஒரு இருக்கு. பெங்களூர்ல வந்து பழமையான இடம். டொம்லூர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல சோழர் காலத்து கல்வெட்டுல எடுக்கிறாங்க. வெண்கல் ஊர், வெண்மையான கிரானைட் கல்லை அங்கதான் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வெண்கல் ஊர் என்பதை வெங்களூர் ஆக்கலாம். வெங்களூர் என்பது பெங்களூர் ஆகுது. ஊர்னு முடிஞ்சா அது தமிழ் தன்மையோட இருக்குது என்பதற்காக ஊருன்னு மாத்திட்டான். பெங்களூருன்றான். மைசூர்னு இருந்துச்சு, மைசூருன்றான். அப்ப அந்த பெங்களூரு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பல இடங்களில் தமிழருடைய பெயர்கள், தமிழ் பெயர்கள். அப்படியே வடக்க போனோம்னா இந்தூர், ஜெய்ப்பூர், மணிப்பூர், லாகூர். அப்படியே வெளியே போனீங்கன்னா சிங்கப்பூர், அமெரிக்கால பால்டிமூர். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தமிழ் பெயரோட, தமிழருடைய பெயர்களோட பல ஊர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஒரிசா பால் என்ற அறிஞர், கடலியல் ஆய்வாளர், அவர் ஒரிசாவிலே பணி செய்து கொண்டிருந்த போது கடற்கரை ஓரமாக ஒரு நாள் சென்று கொண்டிருந்த போது அங்கே மீனவர்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கார்கள். என்னங்க மீன் பிடிக்க போகலையா கடைக்கு கடலுக்குன்னு கேட்கிறாங்க. இல்லைங்க, இது மீன்பிடி தடைக்காலம், இந்த காலகட்டத்தில் நாங்கள் மீன் பிடிக்க போக மாட்டோம் அப்படின்னும் போதுதான் ஏன் மீன்பிடி தடைக்காலம் இருக்குது என்று பார்க்கிறார். அந்த காலத்தில் தான் ஒரிசாவினுடைய கடற்கரை தொடங்கி தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி கடற்கரை வரைக்கும் இந்த கடற்கரையின் ஓரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டு ஆமைகள் இங்கே வந்து குஞ்சு வருகின்றன. அந்த ஒரு காலத்துல மட்டும் இது எப்படி இது நடக்குது, இந்த அதிசயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்ட்ட போய் அவர் கேட்கும்போது சொல்றாங்க, ஆமைகளுக்கு மட்டும் என்ன தனிக்குணம் என்றால், எந்த இடத்துல அந்த ஆமைகள் உருவானதோ பிறந்ததோ அந்த இடத்தில் தான் தேடி வந்து குஞ்சு பறித்து விட்டு சொல்லும். அதற்காக அந்த நேரத்தில் மீன் பிடிக்க கூடாது என்று தடைப்பட்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவர்கள் ஒரு ஆச்சரியம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா அறிவியலாளர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த ஆமைகள் போகுதுல, அந்த ஆமைகளுடைய முதுகுல ஜிபிஎஸ் சிப்பு பொருத்துறாங்க. சரி எங்கதான் போகுதுன்னு பார்ப்போம் அந்த ஆமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் அந்த ஆமைகள் உலகத்தில் 22,000 இடங்களுக்கு பறந்து விரிந்து உலகம் முழுக்க போறாங்க. இந்த ஆமைகள் போகும். அந்த 22,000 பேரும் தமிழ் பெயர்கள். ஐயா ஒரிசா வாழ்வர்கள் சொன்னார், உலகம் முழுக்க பல்வேறு கடற்கரைகளில, ஆற்றங்கரைகளில தமிழ் பெயர்களை கொண்ட நகரங்களை தமிழர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கும் 22,000 பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன, உலகம் முழுக்க இருக்கின்றன என்று சொன்னார். இப்படி தமிழர்கள் உலகளாவில் சிந்தித்தவர்கள், வாழ்ந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனார் பாடினார் என்றால் எல்லா இடத்திலும் தமிழர்கள் இருந்ததுனால்தான் பாடினார். உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் அவன் தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு எகிப்துக்கு போறான், தமிழன் தான் இருக்கிறான், வணிகம் பண்ணிட்டு இருக்கிறான். அமெரிக்கா கிட்ட போறான், அங்கே தமிழன் தான் இருந்திருக்கான். ஒரு காலத்துல ஒரு 10,000 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிதான் நிலைமை. உலகத்தின் மிக பழமையான கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். எங்க போனாலும் கிடைக்கும், எகிப்து வரைக்கும் கிடைக்கிறது, பல நாடுகள்ல கிடைக்குது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு இனமாகத்தான் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? உலகத்தின் வணிகத்தை எல்லாம் பேசிய இதே இனம் இந்த ஊரிலே, சொந்த ஊரிலே, சொந்த தாயகத்திலே வணிகம் செய்ய முடியுமா? மார்வாடி, குஜராத்தி சேட்டுகள், தெலுங்கர்கள், மலையாளிகள், இவர்கள் தான் தமிழ்நாட்டு வணிகத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும், எந்த சிற்றூர்களுக்கு சென்றாலும் இதுதான் நிலைமை. ஏதாவது ஒரு மாவட்டத்திலே தமிழர்கள் இதோ பாருங்கள் இந்த வணிகத்திலே ஓங்கி இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாவற்றிலும் மொத்த வணிகம் என்று கொடுத்தா மார்வாடிகள், குஜராத்திகள். சென்னையிலனா தெலுங்கர்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. சென்னையில மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், திருப்பூர், அது போல சேலம், எல்லா இடத்திலும் தெலுங்கர்களுடைய கைதான் வணிகத்தில் ஓங்கி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் வணிகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு காலத்திலே உலகத்தின் வணிகம் என்பது தமிழருடைய கையில் இருந்தது. உலக வணிகத்தை நாம் ஆண்டு கொண்டிருந்தோம். திருப்பூர் பக்கத்துல சர்க்கார் பெரிய பாளையம் என்ற ஒரு கோயில். அந்த கோயில் சின்னதா இருக்கும். அந்த கோயிலுடைய கல்வெட்டு சொல்றான் பின்னால. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மிளகும் கொடுக்கறாங்க, புடவையும் சாத்திட்டு போறாங்க. யார் போறாங்க அப்படின்னா திசை 1003 என்ற வணிக குழு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு புடவையும் அங்க மிளகையும் கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னா துணி ஏற்றுமதி நடந்தது. அந்த திருப்பூர் துணி ஏற்றுமதி தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறே தவிர புதிதாக இந்த திராவிடமோ இந்தியமோ நமக்கு எதையும் புதுசாக செஞ்சு கொடுத்துடல. நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இயல்பாக செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய துணி வணிகம் முக்கியமான இடமாக கருதக்கூடிய திருப்பூர் என்பது ஏதோ இன்னைக்கு நேற்று உருவானதல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உருவாக்கியது. இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிய இனம் தமிழினம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இரும்பு உருக்கி இருக்காங்க அப்படின்னு பெருமிதமா இருக்கு.
ஆனா தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இரும்பை நாம் எடுத்து உருக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பின் மீது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. தமிழ்நாட்டில் இரும்பு கிடைத்தால் அது யாருக்கு சொந்தம்? இந்திய அரசுக்கு சொந்தம். இந்திய அரசமைப்பு சொன்ன சொல்றான், எங்களுக்கு தான் சொந்தம். சேலத்துல கந்தமலை என்ற பகுதி இருக்கிறது, திருவண்ணாமலை பக்கத்துல வேடியப்பன் மலை என்ற பகுதி இருக்கிறது. அங்கெல்லாம் இரும்பு தாது கிடைக்கிறது என்றோடனே இந்திய அரசு ஏலம் விடுறோம். சேலத்துல இரும்பு யார் எடுத்துக்கொண்டிருக்கிறார்? ஜிண்டால் என்ற வடநாட்டு மார்வாடி எடுத்துக்கொண்டிருக்கிறார். சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளான்ட் என்று இந்திய அரசு நிறுவனத்திலே நம்முடைய தமிழர்கள் எல்லாம் நிலத்தை கொடுத்து உருவாக்கி அந்த நிறுவனத்திலே தமிழர்களுக்கு வேலை கிடையாது. இந்திக்காரன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், வடநாட்டுக்காரன் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். தமிழர்கள் வீதியிலே அந்த இடத்தை கொடுத்து அந்த பெரிய தொழிற்சாலை அமைவதற்கான இடத்தை கொடுத்து விட்டு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். நம்முடைய இரும்பு வணிகம் என்பது நம்மிடம் கிடையாது. அடுத்து தங்க வணிகம் என்று எடுத்துக்கொண்டால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்தை எடுத்து அணிகலன் செய்த இனம் தமிழிடம். கீழடியில போய் பாக்குறாங்க, என்ன கிடைக்குது? தங்கத்திலேயே தொங்கட்டான் கிடைக்குது, காதல போட்டுக்கிற தொங்கட்டான் கிடைக்குது. எவ்வளவு? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப அதை உருக்கி செய்தவன் யார்? அங்க ஒரு பொற்கொள்ளர் இருந்திருக்கால 3000 வருஷத்துக்கு முன்னால. அதை உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்குதுல. தங்கத்தை இப்படி உருக்கி அணிகலனாக செய்ய முடியும் என்று சொன்னவன் தமிழன். ஆனால் உலகத்தில் பல நாடுகளுக்கான தங்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து நாம் அனுப்பி இருக்கிறோம். அப்படி தங்கம் எடுக்கப்பட்ட இடம் கோலார் தங்கவயல். அந்த கோலார் தங்கவயலில் எடுக்கப்பட்ட அந்த தங்கத்தை தான் தகடாக தகடூரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தருமபுரி பகுதியில் வேய்ந்து அந்த தகட்டை கொண்டுதான் பிள்ளையிலே இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நடராசர் கோயிலே பொற்கூரையை தமிழர்கள் அமைத்தார்கள். அந்த தகடை இன்னைக்கு போய் பாருங்க, 22,000 தகடுகள் இருக்குன்னு சொல்றாங்க தங்கத்துல. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் செய்திருக்கிறோம். ஆனால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்க வணிகத்திலே அந்த தொழிலிலே கையோங்கி நின்ற தமிழர் இன்றைக்கு சொந்த நாட்டிலே சொந்த தமிழ்நாட்டிலே தங்க வணிகத்தில் ஈடுபட முடியுமா? எங்க பார்த்தாலும் ஆளுக்கா. அதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொண்டு வந்திருக்கான், மலபார் ஜுவல்லர்ஸ் கொண்டு வரான். எல்லாம் வடநாட்டு நிறுவனங்கள், மலையாளிகள் கனிஷ்குன்னு கொண்டு வரான், டாட்டாவுடைய நிறுவனம். தங்க வணிகம் என்பது அவங்க கிட்ட இருக்கு. தங்க வணிகத்தை செய்து வர முடியாது என்று பொற்கொள்ளர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் கைநாடு குறித்து தமிழ்நாட்டை செத்து போயிருக்கிறான். அவனா சின்ன சின்னதாக கடன் நடத்திட்டு இருந்தவங்க, ஒன்றும் பண்ண முடியல. பெரிய பெரிய நிறுவனங்கள் வருது, இவன் போட்டி போட முடியல. எனவே தங்க நகை வணிகத்திலிருந்து முழுவதுமாக தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு அந்த வணிகம் என்பதை முழுக்க முக்க மலையாளிகள் கையிலும் தெலுங்கர்கள் கையிலும் மார்வாடிகள் கையிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவன் அந்த தங்க நகை வணிகத்திலும் கிடையாது. ஏதோ ஒரு கனிமம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாவது கிடைக்குதுனாலும் நமக்கு அது உரிமை கிடையாது. இப்போ அரிட்டாப்பட்டி என்ற பகுதியில் 3000 ஆண்டுகள் பழமை கொண்ட தமிழ் மொழியினுடைய மூலத்தமிழ் கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய பகுதி அரிட்டாப்பட்டி. அந்த பகுதியில் அடியில் டங்ஸ்டன் என்ற கனிமம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து ஏலம் விடுறான். தமிழ்நாடு அரசுகிட்டலாம் கேட்கறது இல்லை, டெல்லியிலிருந்து விடுறான். ஹைட்ரோ கார்பன் ஏலம் டெல்லியிலிருந்து விடுறான், மீத்தேன் ஏலம் டெல்லியிலிருந்து விடுறான். இந்திய அரசுக்கு அவ்வளவு அதிகாரம். இங்க என்ன இருக்குது எல்லாத்தையும் சேட்டலைட் வச்சு கண்டுபிடிச்சு இதை இவனுக்கு போடு அதை அவனுக்கு போடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வடநாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கூறு போட்டு வித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தட்டி கேட்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? தமிழர்களுக்கான ஒரு இயற்கை கொடுத்த கொடை. இந்த நிலக்கரி இருக்கிறது யார் கொடுத்தது? தமிழர்களுக்கு இயற்கை கொடுத்த கொடை. ஆனால் அந்த தமிழருடைய அந்த இயற்கையில அந்த கொடையில தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்கிறதா? நெய்வேலி அனல் மில்ல இருக்கிற தமிழர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது? குப்பாடுற வேலையை மட்டும் அங்க தமிழன் கொடுத்து வச்சிருக்கான். இது எல்லா வேலையும் இந்திக்காரனுக்கு தான். நெய்வேலியில் எடுக்கிறான், பொறியாளர்கள் எடுக்கிறான். உலகத்துக்கே பொறியியல் என்னால் என்னன்னு சொன்ன இனம் நம்முடைய தமிழினம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த தமிழினத்தில தான் இந்தியாவிலேயே அதிகமான பொறியாளர்கள் இருக்கிறாங்க, பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் நெய்வேலியில அரசு வேலை வாய்ப்புல 200 பொறியாளர் எடுத்தா 198 பேர் இந்திக்காரன் இருக்கான். 2 பேரை போடுறான். அவனும் தமிழ்நாடு பார்த்தா ஒருத்தன் கர்நாடகா, ஒருத்தன் தெலுங்கு. அப்ப எந்த அளவுக்கு தமிழினத்தை எப்படி மதிக்கிறாங்க? இந்திய அரசு அதிகாரமற்ற உன்னுடைய கனிமங்கள் மீது உன்னுடைய வளங்கள் மீது உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி எவ்வளவு அடிமை தலையை நம்ம வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப எல்லா வளங்களையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோமே என்றுதான் இந்த இழந்த நாளை, இந்த வளங்களை எல்லாம் எல்லை போராட்டத்திலே இதெல்லாம் இழந்திருக்கோம் என்று சொல்லி நாம் பேசி மக்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1956 நவம்பர் 1ஆம் நாள் அந்த தமிழ்நாடு நாள் என்பதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நவம்பர் 1ஆம் நாள் இந்த தமிழ்நாடு என்று சாதாரணமாக அமைந்து விடவில்லை. ஏதோ இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அமைச்சு ஒரு சட்டம் போட்டு உருவாக்கி விடவில்லை. ரத்தம் சிந்தி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி தான் இந்த தமிழ்நாட்டை நாம் மீட்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குமரிமுனை இருக்கிறது என்று சொன்னால்
இங்க இருக்கக்கூடிய இந்த தெற்கல்லை போராட்ட ஈகியர்கள் தான் அது காரணம். மிக முக்கியமாக மார்ஷல் நேசமணியாக இருக்கட்டும், PS மணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கள தளபதிகளாக இறங்கி போராடணும். ஒரு மார்ஷல் நேசமணினா சாதாரணமா எல்லை போராட்ட ஈகியர் தமிழ்நாட்டு போராளி மட்டும் கிடையாது, சாதி ஒழிப்பை முதன்மையாக கொண்டவர். வழக்கறிஞர் பணியில் இருக்கிறார் மார்ஷல் நேசமணி. போய் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்துக்குள்ள போறாரு. பெரிய மேல் சாதிக்காரங்களுக்கு நாற்காலி போட்டிருக்கிறான், கீழ் சாதிக்காரங்களாம் நின்றுட்டு பேசணுன்றான். போனார், உள்ள போனார், அந்த நாற்காலியை இழுத்து போட்டு உடைச்சார். 2 பானை வச்சிருக்கான். மேல் சாதி வழக்கறிஞருக்கு வேற ஒரு பானை, கீழ் சாதி வழக்கறிஞருக்கு இன்னொரு பானைன்னு வச்சிருக்கான். மார்ஷல் நேசமணி உள்ள போய் 2 பானைகளையும் உடைத்தார். எல்லாருக்கும் ஒரே கோயிலில் தண்ணி கொடுக்குறதா கூடுன்னு சொன்னார். அப்படி சாதி ஒழிப்பையும் கை கொண்டவர் தான் ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள். ஐயா PS மணி அவர்கள் அவருக்கு கள தளபதியாக விளங்கியவர். தமிழ் தேசிய பேரியக்கம் 1990 தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாட்டை நடத்திய போது அதில் வாழ்த்துறை வழங்கியவர் ஐயா PS மணி அவர்கள். இவர்கள் எல்லாம் பாதுகாத்து தான் இந்த குமரி முனை என்பது நம்மோடு இருக்கிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி 1956 மிகப்பெரிய போராட்டத்தை ஆகஸ்ட் எழுச்சி என்ற பெயரில் இவர்கள் எல்லாம் நடத்தும் போது, குமரிக்காக நடத்தும் போது, அன்றைக்கு மலபார் காவல்துறையை வைத்து அன்றைய கேரள முதலமைச்சர் பட்டம் தாலுப்பிள்ளை என்பவர் மலையாள இனவெறியோடு துப்பாக்கி சூடு நடத்த ஆணையிட்டு 11 தமிழரை சுட்டுக் கொன்று அந்த ரத்தத்தின் மீதான வரலாறு எழுதப்பட்டு தான் இன்றைக்கு குமரிமுனை என்ற பகுதி நம்மோடு இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய பகுதியெல்லாம் இழந்து விட்டோம். தேவிக்குளம், வீர்மேடு போன்ற பகுதிகள் இன்றைக்கும் இந்த நேரத்திலும் கூட 90 விழுக்காடு தமிழரை கொண்ட பகுதிகள். அதுபோல பல பகுதியை இழந்து விட்டோம். நெய்யாற்றின் கரையை இழந்து விட்டோம், நெடுங்கோங்காட்டை இழந்து விட்டோம், மூணாரை இழந்து விட்டோம், வயநாடு என்றக்கூடிய அந்த வயல் பகுதியை இழந்து விட்டோம். மூணாறு என்ற பெயரை சொல்லும் 3 ஆறுகள் சேரக்கூடிய இடம், தமிழ் பெயர் கொண்ட இடம், ஆனால் அது கேரளாவில் இருக்கிறது. வயல் நாடு, வயல் சூழ்ந்திருந்த பகுதி, அது இன்றைக்கு வயநாடாக சுருங்கி கேரளாவில் இருக்கிறது. இப்படி பல பகுதியை நாம் இழந்திருக்கிறோம். அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னின்று நடத்தியவர்கள் தான் தெற்கெல்லை போராட்ட ஈகியர்கள். அதுபோல இந்த வடக்கெல்லை போராட்டத்தினால்தான் இந்த சென்னை தப்பி இருக்கிறது. திருத்தணி நம்மோடு இருக்கிறது. திருத்தணியை மீட்பதற்காக மிகப்பெரிய கள போராட்டங்களை நடத்துகிறோம். திருத்தணியும் சென்னையும் பாதுகாப்பதற்கான போராட்டம் 1940 அல்ல, 1908 தொடங்கிருச்சு. தெலுங்கர்கள் உடனே என்ன பண்றாங்கன்னா 1908 என்ன பண்றாங்கன்னா, திருத்தணி வட்டத்திலும் சென்னை வட்டத்திலும் இருக்கக்கூடிய பல பள்ளிகள்ல இருக்காங்களா தமிழ் பள்ளிகள் எல்லாம் நீக்கிட்டு தெலுங்கை திணிக்கிறார்கள். எப்ப? 1908 பல இடங்கள்ல. அப்ப தமிழ் பள்ளி வேணும் என்பதற்காக தமிழ் பள்ளியை நடத்தி தமிழர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்திய ஒரு ஆசிரியர் தான் மங்களம் கிளார். ஐயா மங்களம் கிளார் ஒரு ஆசிரியர். தமிழ் பள்ளி நடத்தி இந்த பகுதி தெலுங்கரிடம் போய்விடக் கூடாது என்பதற்காக தமிழ் பள்ளி நடத்தி தமிழ் உணர்வை ஊட்டியவர் தான் அந்த வடக்கெல்லை போராட்டத்திலே மிகப்பெரிய கள தளபதியாக என்ற அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார். அவருக்கான தளபதியாக ஐயா K. விநாயகம் செயல்பட்டார். கோல்டன் என்ற திரையரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த கோல்டன் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த போராட்டத்திலே இருந்தார். இப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்த போது கைது நடவடிக்கை உட்பட்டு பல பேர் சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறையில தான் திருவாலங்காடு கோவிந்தசாமி என்பவரும் பழனி மாணிக்கம் என்பவரும் சிறையில் அந்த கொடுமைகள்லாம் தாங்க முடியாம இறந்து போறார்கள். அவரெல்லாம் வடக்கெல்லை போராட்டத்தில் மிகப்பெரிய ஈகிகளா இருக்கிறவங்க. ஆனால் இப்ப நான் சொன்ன இந்த தலைவர்கள் யாருக்குமே தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க நினைவு சின்னம் ஒன்றும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இந்த 11 பேருக்கு ஏதாவது ஒரு தெரு இருக்கிறதா? சுட்டுக் கொல்லப்பட்ட 11 பேருக்கு ஏதாவது இருக்கிறதா? திருவாலங்காடு கோவிந்தசாமிக்கு ஏதாவது சிலை இருக்கிறதா? இறந்து போனாரே பழனி மாணிக்கம் அவருக்கு இருக்கிறதா? இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த மிக முக்கியமான தலைவராக ஐயா மாப்போசி செயல்பட்டார். அவருக்கு ஒரு இடத்துல செலவு வச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுட்டான். இந்த தமிழ்நாடு என்ற பெயர் 3000 ஆண்டுகளாக இந்த பெயரை தமிழ்நாட்டுக்கு சூட்ட வேண்டும் என்று 76 நாட்கள், யாரும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, 76 நாள் உண்ணாமல் இருந்து உயிர்விட்ட ஈகி ஐயா சங்கரலிங்கனா. இன்றைக்கு பெயர் தமிழ்நாடு என்று இருக்கிறதா அது அவருடைய மிகப்பெரிய ஈகம் அதற்கு காரணம். அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன இருக்கிறது? ஆனால் இதே தமிழ்நாட்டிலே, இதே சென்னையிலே, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கர்களுக்கு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்பதற்காக போராடினார் அல்லவா பொட்டி ஸ்ரீராமுலு. அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அல்லவா மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூரிலே இதே சென்னையில அவருக்கு நினைவிடம் இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு இருக்கிறது நினைவிடம். அவருக்கு அவருடைய பெயர் பொட்டி ஸ்ரீராமுலு என்ற பெயரை ஆந்திராவில் சட்டமன்றத்துக்கு சூட்டியிருக்கிறார்கள். பொதுவான தலைவராக அவருடைய பெயர் பல இடங்களில் பொறித்து பல நினைவு சின்னங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே சங்கரலிங்கனாருக்கு என்ன நினைவிடம் இருக்கிறது? மாப்போசிக்கு என்ன இருக்கிறது? மார்ஷல் நேசமணிக்கு என்ன இருக்கிறது? மங்களம் கிளாருக்கு என்ன இருக்கிறது?
எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு தெருவுக்கு தெரு கொண்டு வந்துட்டான். தோப்பார் அண்ணா சிலை, தோப்பார் பெரியார் சிலை, நம்மளையே நம்ம வாயால சொல்ல வச்சுட்டான் பாருங்க. எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகரமான திட்டத்தை அரங்கேற்றி 70,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை தமிழ்நாட்டிலிருந்து பிரித்து கொடுத்து அயலாருக்கு கொடுத்து தமிழருடைய பகுதியை சுருக்கி இருக்கிறார்கள் பாருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட இடமாக தான் தமிழ்நாடு இருந்தது. 1940 50 யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஆனால் 70,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆந்திராவிடமும் கர்நாடகத்திடமும் மலையாளிகளிடமும் இழந்தோம். 70,000 சதுர கிலோமீட்டர். மீதி இருக்கக்கூடிய 1,30,000 சதுர கிலோமீட்டருக்குள்ள தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயரில் நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்முடைய எல்லைகள் பிரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழருடைய வாழ்விடங்கள் பிரிக்கப்பட்டு போயிருக்கு. நெல்லூர்னு இருக்குன்னா நெல் விளையும் ஊர் என்று தமிழர்கள் பெயர் சூட்டிய இடம். சித்தூர் இருக்குது, புத்தூர்னு இருக்குது, எல்லாம் தமிழ் பெயர்கள். அதுபோல பல இடங்கள் கர்நாடகத்தில் கொள்ளை காலம் வரை தமிழருடைய இடம். இப்படி பல இடங்களை நாம் இழந்திருக்கிறோம். இதெல்லாம் இழைப்பது வரை வேடிக்கை பார்த்த தலைவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைவராக கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார்னு சொல்றாங்க, அண்ணான்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் அந்த போராட்டத்தில் என்ன செஞ்சாங்க? 1950 60 வரை நடந்த எல்லை போராட்டத்தில் பெரியாரின் பங்கு என்ன, அண்ணாவின் பங்கு என்ன, என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துரோகம் செய்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய துரோகத்தை அரங்கேற்றி இந்த மண்ணை தமிழ்நாட்டை தமிழ் தாயகத்தை சுருக்குவதற்கான வேலையை செய்கிறார்கள். ஐயா மாப்போசி ஒரு அவசர அனைத்து கட்சி கூட்டம் வைக்கிறார். இந்த எல்லை போராட்டத்துக்கான அனைத்து கட்சி கூட்டம். உடனே பெரியார் என்ன சொல்ற, நான் வரலன்றார். வரன்னு சொன்னவர் வரலன்றார். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்திய வைக்கக்கூடாதுன்னு அதுல கோரிக்கை வைக்கணுமா. அந்த போராட்டத்துக்கும் இந்த எல்லை போராட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அந்த கோரிக்கைக்கும்? ஆனா அவர் என்ன போராட்டத்துக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டு சொத்தையா ஒரு காரணம் சொல்றாரு, நான் இதுக்கு வரலங்க. சரி சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? பெரியாரப்ப என்ன பண்ணியிருந்தானா பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்தார். எல்லையை மீட்பது முக்கியமா, பிள்ளையார் சிலை போராட்டம் முக்கியமா? எப்படியாவது இந்த எல்லை போராட்டத்தில் இந்த தமிழர்கள் பெருமளவில் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு சதி திட்டங்கள் எட்ட விலகி நின்றுட்டாங்க. அண்ணாதுரையிலிருந்து திமுக இருந்து திகால இருந்து எல்லாம் எட்ட விலகி நிற்கிறாங்க. ஏனென்றால் இந்த தமிழ்நாடு தமிழினம் தமிழருடைய தாயகம் என்று சொன்னால் நாம் எல்லாம் வெளியே நின்று விடுவோம் என்று அச்சத்தால் நின்றார்கள். நாம் ஒன்றும் அப்படி யாரையும் அயலாராக பார்க்கவில்லை. தமிழர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய செயல் என்ன, அவர்கள் என்ன பங்காற்றியிருக்கிறார்கள் என்று தலையிலே தூக்கி வைத்து சுமந்த இனம் நம்முடைய தமிழினம். ஜியு போப் என்பவர்களை நாம் மறக்க மாட்டோம். எல்லாரும் பேசணும். ஜியு போப் யார்? அவர் ஒரு அயலார். ஆனால் தமிழ் மொழியினுடைய பெருமைகளை பார்த்து, தமிழருடைய பெருமைகளை பார்த்து, திருக்குறளை பார்த்து முதல்ல ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு முயற்பெயர்த்து ஒரு கொண்டாடினார். இன்றைக்கு வரை அவரை நினைவு கூர்ந்து வருகிறோம். வீரமாமுனிவரையா அயலா, ஆனால் இன்றைக்கு வரை நினைவு கூர்ந்து வருகிறோம். நம்முடைய தென் மாவட்டங்களிலே வெண்ணி குயிக் என்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார்கள் தமிழர்கள். எதற்காக? அயலார் என்பதை அவர் புறக்கணிக்கவில்லை. நம்முடைய மண்ணுக்காக மிகப்பெரியவர்களே ஒரு அணையை கட்டுவதற்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு பங்காற்றிருக்கிறார் என்று நன்றியோடு நினைவு வருவோம். எல்லா இடங்களிலும் அப்படித்தான். அயலாராக இருந்தாலும் இந்த இனத்திற்கு பங்காற்றினால் அவர்களை மதித்து தலைமையில் சுமந்தவர்கள் தமிழர்கள். யாரையும் விரோதிகளாக பார்க்கவில்லை. ஆனால் தமிழரைத்தான் விரோதிகளாக இந்த தலைவர் தெரிந்து கொண்டிருந்தார். தமிழர் என்றாலே பித்தலாட்ட கருங்காலிகள் என்று பேசினார் பெரியார். தமிழர்னு சொன்னாலே பித்தலாட்ட கருங்காலிகள் அவரே சொன்னார். பத்திரிகையில் எழுதினார். இந்த தமிழின மொழி போராட்டம் நடக்குதில்ல, இன போராட்டம் நடக்குதில்ல, தாயக போராட்டம், அதுல கலந்து கொள்ள கூடாது என்று எழுதினார். எப்ப? 1948 இருந்து 55 வரைக்கும் சொல்றார். இந்த மொழி போராட்டம் எல்லாம் நடப்பது நம்முடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக என்று பெரியார் எழுதினார். விடுதலையில் இருக்கு. அப்படி என்ன ஒற்றுமை நீங்க கட்டமைச்சிட்டீங்க? திராவிட ஒற்றுமை. 52ல ஆந்திராக்கார தெலுங்கர்கள் தனி மாநிலம் என்று போராட்டம் நடத்தி சென்னையிலே கலவரம் ஏற்படுத்தி, சென்னையிலே தமிழருடைய சொத்துக்களுக்கெல்லாம் கலகம் ஏற்படுத்தி பொருட்சேதம் ஏற்படுத்தும் போதெல்லாம் பெரியார் வாய்மொழி கம்முனுகிறார். ஏப்பா நம்ம ஒற்றுமையை கெடுக்காதீங்கன்னு வாயை திறக்கல. ஆனால் தமிழர்கள் தங்களுக்கான ஒரு மாநிலம் வேண்டும், தமிழ்நாடு என்று வேண்டும் என்று சொன்ன உடனே இவர் கோபம் வந்தது. இதுல போய் கலந்துக்காதீங்கன்றார். பெரியாருக்கு எதிராக அரசியல் செய்கிறோம் என்று சொன்ன அண்ணாதுரை என்ன பண்ணார்னா அவர் கூட நின்றார். ஆக இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்னா ஒரு மிகப்பெரிய தமிழின துரோகத்தை இந்த நாட்டிலே திராவிட இயக்கத்தின் பெயரால் செய்து கொண்டுதான் இந்த பகுதிகளெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். இந்த துரோகத்தை எல்லாம் பேசிவிட போகிறோமோ என்பதற்காகத்தான் ஜூலை 18க்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜூலை 18ல பாருங்க, இதெல்லாம் எதுவும் வராது. பேரு நாங்க வச்ச தீர்மானம் போட்டோம், இதோட முடிச்சிடலாம். ஆனால் நவம்பர் 1 பேசினால் ஏன் நிலப்பரப்புகள்லாம் போச்சு, ஏன் தேவிகுளம் பீர்மேடு போச்சு. இந்த பகுதிக்கு போகும்போது அங்க எல்லை போராட்டத்தை அந்த கமிஷன் வைக்கிறாங்க. இந்திய அரசு நேரு கமிஷன் வைக்கிறார்.
ஒரு 3 பேரை போட்டு ஒரு கமிஷன் போடுறாரு, ஃபசல் அலி கமிஷன் போடுறாங்க. அதுல ஒரு உறுப்பினர் பேரு பணிக்கர், அவர் ஒரு மலையாளி. அந்த பணிக்கர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வர வந்து யாரை சந்திக்கிறாருன்னா பெரியாரை சந்திக்கிறார். பெரியார் ஈவே ராமசாமி நேரில் சந்திச்சு பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவிக்குளம் பீர்மேடு பகுதியில மலையாளிகளுக்கு தான் நிலங்கள் அதிகமா இருக்கு, தமிழர்கள் கூலி தொழிலாளிகளாக தான் இருக்கிறாங்க, அதனால அந்த பகுதியெல்லாம் கேரளாவோடு தான் சேர்க்கணும்னு சொல்றாரு. பெரியார் என்ன சொன்னார்னா சேர்த்துக்கோங்கன்ட்டு இதை அப்படியே பத்திரிகையில ஒரு நேர்காணலாகவும் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்றாரு, பெரியார் வந்தாரு, பணிக்கர் வந்தாரு, தமிழர்கள் இந்த பகுதியில் ரொம்ப குறைவே, நிலங்கள்லாம் மலையாளிகள் தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாரு, நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனா எல்லை போராட்ட கமிஷன் என்ன சொல்றான், மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை தான் கணக்கு பண்ணுமே தவிர நிலத்தை வச்சு கணக்கு பண்ண கூடாது என்று கமிஷனுடைய உத்தரவு. ஒரு பகுதியில 100க்கு 90 விழுக்காடு மலையாளிகள் இருந்தால் அந்த பகுதி கேரளாவுக்கு. வேண்டுமென்றே மலையாளிகள் சேர்த்துக் கொண்டார்கள். அந்த துரோகத்துக்கு உடன்பட்ட தமிழின துரோகியாக இருந்தவர் தான் பெரியார் ஈவே ராமசாமி. வேற யாருக்காவது இந்த மாதிரியான துரோகம் நடந்திருக்கா? தமிழருக்கு தான் நடந்தது. 50ல இந்திய அரசமைப்பு சட்டம்னு கொண்டு வரான், இந்திக்காரங்க தான் உட்காந்து எழுதுறாங்க. என்ன செய்யறான், எல்லாவற்றையும் இருக்கிறான். இந்திய அரசமைப்பு சட்டம் இயற்றப்படும் போது இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய அளவில் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 528 நாடுகள் சமஸ்தானங்கள் சொல்லுவோம். 528 நாடுகளையும் உள்ளக்கி ஒரு அரசமைப்பு சட்டம் போடும்போது அந்த இனத்துக்கோ மொழிக்கோ எந்த அங்கீகாரமும் கிடையாது. தமிழர் தமிழ்நாடு என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் வெளியே. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா எங்கேயும் இதெல்லாம் கிடையாது. தாயகத்தை எப்படி வேணாலும் குறுக்கலான்னு அவன் தான் போடுறான். 1950 போட்ட அரசமைப்பு சட்டம் தான் சொல்லுது, மாநிலத்தினுடைய பெயரை நான் எப்படி வேணாலும் மாற்றுவேன், எப்படி வேணாலும் உடைப்பேன், எனக்குத்தான் அதிகாரம் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. யாருக்காவது அந்த நிலைமை இருக்கிறதா? ஏதாவது ஒரு நாடு சொல்ல முடியுமா, நாங்கள் இப்படி மாற்றுவோம் அப்படி மாற்றுவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த தாயகத்தில் வரலாற்று வரையில் 1000 ஆண்டுகளாக வாழ்ந்த மக்கள் நாம். நம்முடைய கருத்தை கேட்காமலேயே நம்முடைய மாநிலத்தை 2ஆக 3ஆக உடைக்க முடியும். கற்பனையாக சொல்லவில்லை. காஷ்மீரை எண்ணி பாருங்கள். 2019ஆம் ஆண்டே காஷ்மீர் என்ற தாயகம் நம் கண்முன்னே இருந்தது. பேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் தான் ஒரே ஒரு நாள் ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் டெல்லியில போடுறான். போட்டுட்டு என்ன சொல்றான், காஷ்மீர் என்ற பகுதியே கிடையாது, இந்தியாவில் 3ஆ உடைச்சிட்டோன்றான். 3 யூனியன் டெரிட்டரி, இன்றைக்கு வரை யூனியன் டெரிட்டரி. அதை போடும்போது என்ன பண்றான், காஷ்மீருடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், அமைச்சர்கள், இந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் வீட்டுக்காவல். யார் முடிவெடுக்கிறார்? டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு இந்திக்காரர்கள் முடிவெடுக்கிறார்கள். காஷ்மீர் என்ற தாயகத்தை உடைப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். காஷ்மீருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அங்களுடைய சட்ட வல்லுநர்கள் எவன் கருத்தையும் கேட்க முடியாது, தூக்கி கடாசு. அந்த தாயகம் இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கும் அந்த காஷ்மீர் தாயகம் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறது. 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்ததாக சொல்லப்படும் அந்த நேரத்திலே காஷ்மீர் தனிநாடு. 48ல தான் பலவந்தமாக வல்லபாய் பட்டேல் போன்றவர்களா போய் இணைக்கிறாங்க. இணைச்சிட்டு உங்களுக்கு 370 ஒன்று கொடுக்குறோம், அதன் வழியாக நீங்க இந்தியாவுக்குள்ளே தனிநாடு போல செயல்படலாம் என்ற சட்ட சலுகையெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் நீக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட யூனியன் டெரிட்டரி என்ற அளவிலே அதை 3ஆக உடைத்து நொறுக்கிறார்கள் சொன்னால் அடுத்த ஆபத்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்பதான் பேசுறாங்க பாருங்க, வட தமிழ்நாடு, கொங்கு நாடு, இதெல்லாம் பேசுறாங்களா இல்லையா, கேட்கிறோமா இல்லையா? நம்ம காதல தானே வந்துட்டு இருக்கு. இந்து முன்னணின்னு வச்சிருக்கிறோம். அவன் லெட்டர் பேர்லயே போடுறான், வட தமிழ்நாடுன்னு போட்டிருக்கான், தென் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கான், இன்னைக்கே போட்டிருக்கான் இந்து முன்னணி. அப்ப என்ன சிந்தனை இருக்குதுன்னா, இந்த தமிழ்நாடு என்ற தாயகம் இருக்கக்கூடாது என்று டெல்லியில இருக்கக்கூடிய இந்திக்காரர்கள் ஆரியர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இது 2ஆக 3ஆக 4ஆக உடைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய கைகூலிகளை என்ன பண்றாங்க, 2ஆ உடைக்கலாம் 3ஆ உடைக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். வட தமிழ்நாடு எங்களுக்கு கூட எங்க ஜாதி முதலமைச்சர் ஆயிடும்ன்றான், தென் தமிழ்நாடு எங்களுக்கு கூட எங்க ஜாதி முதலமைச்சர் ஆயிடும் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கெல்லாம் இப்படி தமிழ்நாட்டை இப்படிலாம் உடைச்சா எந்த ஜாதிக்காரனும் வர மாட்டீங்க, தமிழ் ஜாதியெல்லாம் வராது, தெலுங்கனும் மார்வாடியும் இந்திக்காரனும் தான் முதலமைச்சர் ஆவான். புதுச்சேரி எடுத்து பாருங்க, புதுச்சேரி சின்ன பகுதி, தமிழருடைய ஒரு தாயகம் புதுச்சேரி பகுதி. அந்த புதுச்சேரிக்குள்ள பிஜேபி ஆட்சியில் இருக்குங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? பிஜேபி என்ற கட்சியை ஒட்டுமொத்த தமிழரும் எதிர்க்கிறோம், ஓட்டே போடுறது கிடையாது. 2014 இருந்து 2025 வரைக்கும் 11 வருஷம் யோசிச்சு பாருங்க, யாராவது பிஜேபிக்கு ஓட்டு போடுறோமா? அது ஒரு வடவர் கட்சி, ஒரு மதவெறி கட்சி என்ற ஒரு முத்திரை இருப்பதனால தமிழர்கள் ஓட்டே போடுறது கிடையாது. ஆனால் இதே தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் பிஜேபி ஆட்சியில் இருக்குன்னா எப்படி? ஏனென்றால் வடவர்கள் அங்கே அதிகம், தெலுங்கர்கள் அதிகம், மலையாளிகள் அதிகம், தமிழர்கள் சிறுத்து போய் சிறுபான்மை ஆகிவிட்ட பிறகு இந்திக்கார உள்ள வந்துடுறோம், நேரடியாக ஆட்சியை பிடிச்சிடறோம். இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல இந்தியாவுக்குள்ள, ஆசாம், திரிபுரா, மேகாலயா, இந்த பகுதியெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் யார் ஆட்சியில் இருந்தது?
அந்த மண்ணின் மக்களுடைய கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அந்த பகுதி முழுக்க இந்திக்காரனை நிரப்பிவிட்ட பிறகு இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறா? காங்கிரஸ், பிஜேபி. போய் பாருங்க இன்னைக்கு நிலைமை என்னன்னு. திரிபுரா என்ற மாநிலத்தை பத்தி நம்முடைய தோழர் அமுதன் சொன்னார். கிட்டத்தட்ட 22 விழுக்காடு தான் அந்த திரிபுரா மாநிலத்தில் திரிபுரி மொழி பேசும் மக்கள் இருக்கிறான். அப்ப 78 விழுக்காடு யாரா இருக்காங்கன்னு பார்த்தா இந்திக்காரனும் வங்காளிகளும் இருக்கிறான். யார் அங்க ஆட்சியில் இருக்கான்னு பார்த்தா பிஜேபி, காங்கிரஸ், இந்த கம்யூனிஸ்ட். அப்ப அந்த மண்ணின் மக்களுடைய கட்சி என்ன இந்த 22 விழுக்காடு இருக்காங்க, அவங்கிட்ட 10 விழுக்காடை வாங்கி ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சியா இருக்கான் மண்ணின் மக்களுடைய கட்சி. அந்த ஆபத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வர என்பதற்காக தான் மிகப்பெரிய சதி திட்டங்களை அரங்கேற்றுவதற்காக 1 கோடி பேர் வெளில இருந்து கொண்டு வந்திருக்கோம். பீகார்காரன், இந்திக்காரன், ராஜஸ்தான்காரன், மார்வாடி எல்லாம் வந்துட்டான். இன்னைக்கு தெருவில் அவன் இல்லைன்னா எதுவும் நடக்காது. எல்லா இடத்துலயும் இருக்கிறான். வேலைகள்ல அவன் தான் இருக்கிறான், தொழில அவன் தான் இருக்கிறான். ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளை பழைய விலையில வாங்க முடியாது. விலையெல்லாம் ஏற்றி வச்சுட்டான். வீட்டு வாடகை எவ்வளவு ஆயிருக்கு, இதெல்லாம் எப்ப இருக்குது? இவ்வளவு பேர் வந்த பிறகு எல்லாம் வாங்கி போச்சு. ஊர் டெவலப் ஆயிடுச்சுன்னு பேசி நாமளே அழிஞ்சிட்டு இருக்கிறோம். பெரிய அளவு 1 கோடி பேர் வந்த பிறகு அடுத்தடுத்து அழிப்பு நடத்த போறோம். அப்ப இதற்கெல்லாம் என்ன வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த தமிழர் தாயகம் என்பதை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அரசமைப்பு சட்டத்திலே சொல்லிட்டான். 50ல உன் மாநிலத்துடைய பெயர் எப்படி வேணாலும் சுருக்குவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், வெட்டுவோம், 3 ஆக்குவோம், 4 ஆக்குவோம், 10 கூட அறிவிப்போம். அதெல்லாம் எங்களுடைய இந்திய அரசுடைய இந்திக்காரனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதான் தமிழர்கள். நீங்க பெரும்பான்மையா வர முடியாது. 545 பேர் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில். ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் புதுச்சேரி செத்தா 40 பேர். 540 பேர்ல இந்த 40 பேர் குரல் கொடுத்தால், கத்தினால், அங்கேயே செத்து போனால் கூட தூக்கி எடுத்து டெட்பாடியை போட்டு 500 பேர் நாடாளுமன்றத்தை நடத்துவான். அந்த அளவுக்கு இந்திக்காரருடைய அதிகாரம் வாய்ந்த ஒரு ஆட்சி கட்டமைப்பில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்து விட முடியும் என்று நாம் கேட்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை அரசமைப்பு சட்டத்தின் வழியாக கொடுத்தார். அடுத்தது 56ல நம்முடைய 70,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை உடைத்து நொறுக்கினார்கள். 58ல இலங்கையிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், இந்தியா அமைதி காத்தது. 60லே பர்மாவிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், இந்தியா அமைதி காத்தது. 62லே மகாராஷ்டிராவிலே, மும்பையிலே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், இந்தியா அமைதி காத்தது. இந்திய ஆட்சியாளர்கள் ஐயோ தமிழர்கள் தாக்கப்படுகிறார்களே, இந்தியா என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் சமமானது என்று இந்திய ஆட்சி அதிகாரிகளோ அமைச்சர்களோ எவனும் பேசல. வாங்கட்டும், வாங்குறவன் தமிழன் தானே. ஆனால் இதே இந்தியாவுக்குள்ள தமிழர்களுக்கு, தமிழுடைய தாயகத்துல இந்திக்காரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பாருங்க, இந்திய அரசு அலறி துடிப்பான். ஐயோ தமிழ்நாட்டில் பீகாரி அடிச்சிட்டாங்களாமே, மலையாளிகள் அடிச்சிட்டாங்களாமே, துடிக்கிறானா? கிடையாதா? பண்றாங்கல்ல. ஆனால் தமிழன் எங்கே அடிபட்டாலும் இந்திய அரசு கண்டு கொள்ளாது, எவனு கண்டு கொள்ள மாட்டான். 2015ஆம் ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி, சேஷாச்சலம் வனப்பகுதி, அங்க 15 தமிழர்களை 20 தமிழர்களை சுட்டுக் கொள்றாங்க. ஆந்திர காவல்துறை சுட்டுக் கொள்ளுது. என்ன குற்றம் செய்தாங்கன்னா, அந்த 20 பேரும் ஒரு மரத்தை, செம்மரம் என்ற மரத்தை வெட்டிட்டாங்களாம். மரத்தை வெட்டிட்டாங்கன்னே வச்சுக்குவோம், கடத்தல்காரங்கனே வச்சுக்குவோம். அந்த 20 பேரை கைது செஞ்சு ஜெயிலில் போட்டு நீ ஆயுள் தண்டனை கூட கொடு. சரி, அவன் மரத்தை வெட்டிட்டான், ஆனா துப்பாக்கி சூடு நடத்துறியே எப்படி? சரி, அந்த 20 பேர் இருக்கிறாங்களே, சுட்டு கொல்லப்பட்டாங்களே, அவன் கையில துப்பாக்கி இருந்துச்சா? அவன் கையில உன்னை வெட்ட வந்தானா? ஏதாவது ஆந்திர காவல்துறை அதிகாரி அதுல காயம்பட்டானா? கிடையாது. நிராயுத பாணியாக நின்ற 20 தமிழர்களை ஆந்திர அரசு, காவல்துறை, வனத்துறை சேர்ந்து சுட்டுக் கொன்றது. தமிழ்நாடு அரசு என்ன செய்தது? எங்களுடைய மக்கள் 20 பேரை சுட்டுக் கொண்டு விட்டாயே ஆந்திர அரசு, உன்னுடைய ஆந்திர நிறுவனங்கள், தெலுங்கர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாது என்று தமிழ்நாடு பேசியதா? நாங்க தமிழ் தேசிய பேர் இயக்கம் தான் சந்திரபாபு நாயுடு சொந்தமான ஹெரிட்டேஜ் பாதுகாப்பு போட்டு உடைச்சு போராட்டம் நடத்தும். வேற யார் பண்ணோம்? ஆனால் அதே ஆந்திராக்கார தெலுங்கர்களாக தமிழ்நாட்டை கோலச்சு கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை தெலுங்கரிடம் போய்விட்டது. திருவண்ணாமலை என்ற அண்ணாமலை இருக்கு பாருங்க, அண்ணாமலை என்ற கல்வெட்டு பேர் தூக்கி கடாசிட்டு அருணாச்சலேஸ்வரன் வச்சுட்டான். அண்ணாமலையார் தானே நாம சொல்றோம், அவன் அருணாச்சலேஸ்வரன் தான் சொல்லுவானா. திருவண்ணாமலை என்ற பெயருக்கு பாருங்க பதாகையில ஊருக்கு திருவண்ணாமலைன்னு, அது அருணாச்சலன் மாத்தலாம். எங்க போனாலும் தெலுங்கு பதாகை எங்க? திருவண்ணாமலையில் நடக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு இருக்கிறான், ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஏமாளித்தவரெல்லாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் உடைமைகள் போய்கொண்டே இருக்கிறது. 1990 காவிரி கலவரம் என்ற பெயரில் ஒரு கலவரம் நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்நாடகத்துல என்ன சொல்றாங்க? காவிரி தீர்ப்பாயம் கொடுக்கறாங்க, ஒரு தீர்ப்பாயம் கொடுக்கறான், அதுல ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கறான். அந்த இடைக்கால தீர்ப்பு என்பது என்ன தெரியுமா? மிகப்பெரிய மோசடி. அவன் காவிரி தண்ணி எவ்வளவு வருது என்னன்னு அவன் கணக்கெல்லாம் தெரியாது. அப்படி இல்லாத ஒரு பீரியட்ல அவனுக்கு விவசாயம், கர்நாடகத்தில் யாருக்கும் விவசாயம் தெரியாது.
1924ஆம் ஆண்டு முதலாக வெள்ளைக்காரன் காலத்துல தான் உண்மையிலேயே காவிரி பரப்புல எவ்வளவுதான் விவசாயம் நடக்குதுன்னு கணக்கெடுக்கிறான். அப்ப எடுத்து பார்க்கும்போது சொல்றான், கர்நாடகத்துக்குள்ள கன்னடர்கள் செய்யக்கூடிய விவசாயம் என்பது 1,15,000 ஏக்கர். தமிழர்கள் 1924 தமிழ்நாட்டில் மட்டும் செய்த விவசாயம் என்பது, காவிரியை நம்பி செய்த விவசாயம் என்பது 10 லட்சம் ஏக்கர். அவனை விட 10 மடங்கு அதிகமாக விவசாயத்தை செய்திருக்கிறோம். அந்த காவிரியில் 1 லட்சம் ஏக்கர் சொன்னாலே அதையும் செய்தவன் யாருன்னு போய் பார்த்தோம்னா தமிழர்கள். கர்நாடகத்தில் கன்னடத்துக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது, அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாது. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து நெல்லை எப்படி போடுறது, கரும்பு எப்படி போடுறதுன்னு கத்துக்கிட்டு போறான். அந்த 1924ஆம் ஆண்டு தண்ணீரை பகிர்கிறான். எப்படி சொல்றான், தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீர் என்பது 590 டிஎம்சி. எப்ப 1924 சொல்றான் 590 டிஎம்சி. அப்ப வந்து அதை விட குறைவாக அவன் சொல்றான் 470 டிஎம்சி இவங்களுக்கு கர்நாடகத்துக்கு. அதன் பிறகு 1986 வந்து மேட்டூர் அணையில கட்டிவிட்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் எவ்வளவு வருதுன்னு கணக்கெடுக்கிறாங்க. 590 டிஎம்சி பெற்றுக் கொண்டிருந்த தமிழ்நாடு அணைகள்லாம் கட்டிவிட்ட பிறகு 360 டிஎம்சி தண்ணீரை தான் பெற்றது 1986. 91 ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான். என்ன தீர்ப்பு கொடுக்கணும், குறைந்தபட்சம் 360 டிஎம்சி இந்த தமிழ்நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று சொன்னால் அது தீர்ப்பு. அவன் சொல்ற இடைக்கால தீர்ப்பு வெறும் 205 டிஎம்சி தான் உங்களுக்குன்றான் சொன்னான். இந்த 205 இருக்குல்ல, இதுவே பாதகமானது. இந்த தீர்ப்பை ஒரு கெசட்ல அரசு வெளியிடுறான், சட்டப்படி வெளியிடுறான். வெளியிட்ட உடனே ஒரு கலவரம், காவிரி கலவரம் என்ற பெயரில் 1 லட்சம் தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்ட அகதிகளாக வந்தார்கள். சத்தியமங்கலத்திலே ஓசூரிலே அகதி முகாமை தமிழ்நாடு அரசே நடத்தியது. அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டார்களே, நாங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்றோம் என்று தமிழ்நாட்டு தலைவர்களாக இருக்க திமுக அதிமுக ஐயோக்கியர்கள் ஒரு பயம் போல அவன் வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டான். எந்த போனா எந்த திராவிட கட்சி போச்சாங்க, அடி வாங்காங்களே, தமிழர்கள் அடித்து விரட்டுறாங்களே. 18 தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட தமிழுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. தமிழருடைய நிறுவனங்கள் பெரிய பெரிய கடை வச்சிருந்தவங்களா இருக்கான் பாருங்க, தேடி தேடி பார்த்து அடிச்சு எல்லாத்தையும் கொளுத்திட்டான். இன்றைக்கு நடக்குதுல்ல, இன்னைக்கு என்னமோ அன்னைக்கு நடந்தது பேசுறீங்க. 2014ஆம் ஆண்டு என்ன செஞ்சான், ஒரு தீர்ப்பு கொடுக்கறான் சுப்ரீம் கோர்ட்ல தண்ணி கொடுங்கன்னு. உடனே என்ன பண்றான், கேபிஎன் பேருந்து நின்றுட்டு இருக்கு கர்நாடகத்தில் பெங்களூர்ல. அந்த கேபிஎன் போராட்டம் அந்த கேபிஎன் முதலாளி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்கன்னு பேசினாரா, எழுதினாரா, போராட்டத்தில் நின்றார்? கிடையாது, தமிழர் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த கேபிஎன் பேருந்து போய் கொளுத்தினால 100 பேருந்து ஒரேடியா கொளுத்தினால நம்ம கண்ணு முன்னால் தான் நடந்துச்சு. 2016 தமிழ்நாட்டிலே கன்னடருக்கு எதிரான என்ன போராட்டம் நடந்தது, எவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்குன்னு பாருங்க. இப்படியெல்லாம் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது எந்த திராவிட இயக்கவாதிக்கும் துடிக்கவில்லை. ஆனா அப்படியே பார்த்து அமைதியா இருக்கிறான், கடந்து போறான், ஒண்ணுமே கிடையாது போறான். ஆனால் தமிழ் தேசிய பேரியக்கம் போராடியது, பல போராட்டங்களை நடத்தியது. 2011ஆம் ஆண்டு முல்லை பெரியார் சிக்கல் வந்த போது தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சாமி இந்த திருவேற்காடு தான் இந்த பகுதி. அந்த திருவேற்காட்டுல இருந்து ஒருத்தர் போறார், சாந்தகுமார்னு ஒரு ஆளு சாமி கும்பிட்றதுக்கு போறார் ஐயப்பன் கோயிலுக்கு. அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன அந்த பக்தர் இருக்காருல, டீ கடையில் உட்கார்ந்து இருக்காரு, அவர் மேல கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்தினான். அவருடைய பாடி இங்க வந்துச்சு திருவேற்காட்டுல அவங்க வீட்டுல. அந்த பாடிக்கு அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நாங்க போறோம். செத்து போன தமிழர், மலையாளிகளாக கொல்லப்பட்ட ஒரு தமிழர், அதுக்கு அப்படியே பாஞ்சு புடுங்க வரான் காவல்துறை. அவருடைய உடலை அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பிடித்து கொண்டு போய் அடக்கம் செய்தது யாருன்னா அவங்க குடும்பத்தினர் கிடையாது, காவல்துறை. உனக்கேண்ட அவசரம், குடும்பத்தினர் இருக்கிறாங்க, தமிழ் அமைப்புகள் இருக்கு, அடக்கம் செய்ய போறோம். நாங்க என்ன பண்ணிட போறோம், அடக்கம் செய்ய போறோம், வீர வணக்கம் முழக்கம் போட போறோம், கொண்டு போய் சுகாதாரத்தில் புதைக்க போறோம். ஆனா போலீஸ் பிடிக்கிட்டு போறான். சரி, யாராவது போலீஸ் உத்தரவிட்டு போறோம், ஜார்ஜ் என்ற ஒரு மலையாளி கமிஷனர் இந்த சென்னையில 2011ஆம் ஆண்டு அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினோம். தமிழ்நாட்டிலே எங்கேயும் மலையாள ஆளுக்காசு நிறுவனம் நடத்தக்கூடாது என்ற போராட்டத்தை ஒரே நாளில் நடத்தினோம். நானே வெற்றி தமிழன்னா அதில் சிறைக்கு போனோம். அந்த போராட்டம் நடந்த பிறகு தமிழ்நாட்டிலே மலையாள கடைகள் ஒன்னா சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டான், தமிழ்நாட்டு உரிமையை மதிக்கிறோம், தமிழ்நாட்டு மலையாளிகள் தமிழர் பக்கம் நிக்கிறோன்றான். எப்ப போராட்டம் நடத்தி 3ஆம் நாளுக்கு கொடுக்குறான். அதன் பிறகு அவங்களே ஒரு நாள் கடையெடுப்பு நடத்துறான். எப்ப அதெல்லாம் வருது, உன் கடை தமிழ்நாட்டில் செயல்படாத போராட்டத்தை தமிழ் தேசிய பேருக்கு முன்வைத்த போதுதான் இது வருகிறது. அது வரைக்கும் என்ன, கடையை நடத்திட்டு அவன் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு முல்லை பெரியார் உரிமையை மறுத்து கொண்டு தமிழர்களை அடித்துக் கொண்டிருக்கிற மலையாளி தமிழ்நாட்டுக்குள்ள கடை நடத்திட்டு அவன் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இங்கேயும் நீ இருக்கிறாய், அங்கே தமிழனுக்கு அடிபட்டா உன் கடை இங்க உடையண்டான் பாதிப்பை ஏற்படுத்திய அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம்.
அப்படியெல்லாம் போராட்டம் நடத்தித்தான் உரிமைகளை உணர்த்த வேண்டி இருக்கிறது. வேற எப்படி சொல்றது? போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், கொடி பிடிக்கிறோம், மறியல் பண்றோம். ஆனா எங்க தமிழன் மீது இந்தியாவில எங்காவது அடிபட்டால் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியாது, அடிச்சு விரட்டப்படுவான் நிலைமையை உருவாக்கினால்தான் இந்த தமிழினம் பிழைக்கும். ஏதோ பீகார்காரன் அடிபட்டான்னு பேசுறாங்கல்ல, மோடி பேசுறாரு, பீகார்காரர்களை தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க தாண்டா கொடுமைப்படுத்துறீங்க தமிழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள. இந்திக்கார பீகாரி மார்வாடி சேர்த்து இளவு இவனுங்களாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழை அடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குறீங்களா? அந்த ரவுடியெல்லாம் வளர்த்து விட்டது யாரு? வடசென்னைனாலே ரவுடி படம்லாம் எடுக்கிறாங்களே, அந்த வடசென்னை ரவுடியில உருவாக்குனது யாரு? வடசென்னை மார்வாடிகள், இந்த சௌகார்பேட்டை மார்வாடிகளுடைய அடியாளாகத்தான் தமிழனை வச்சிருக்கிறான். அவ்வளவு பேர் உருவாக்கி வச்சிருக்கிறான். என்ன சண்டை போட்டுக்கிறதுக்குள்ள நமக்குள்ள சண்டையை போட்டுக்கணுமா? தமிழர்கள் அடித்துட்டு வெட்டிட்டு சாவணும், அவன் கடன் நடத்திக்கிட்டே இருப்பான். பல படம் வந்துருச்சு, நீங்க சினிமா படம் பல படம் எடுத்து பாருங்க. மார்வாடி முதலாளியா இருப்பாரு, அந்த முதலாளிக்கு கைக்கூலியா ஒரு தமிழன் ரவுடியா நின்றுட்டு இருப்பாரு. நாம அந்த இடத்துல தான் இருக்கோம். இப்ப அந்த அளவுக்கு அயலார் தமிழ்நாட்டினுடைய வணிகத்தை கைப்பற்றி கொண்டு ரவுடிகளாக அரம்பர்களாக தமிழர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் உரிமை மீட்புக்கான ஒரு போராட்டத்தை துவக்க வேண்டும் என்ற நிலையில நாம் இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கிறோம். அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாம் அடிபட்ட போது கூட நமக்கு காப்பதற்கு யாரும் கிடையாது. இப்ப இன்னைக்கு வராங்களே இந்த அம்பத்தூர் இருக்குது, இந்த அம்பத்தூர்ல போலீஸ்காரங்களை போட்டு பீகார்காரன் அடிச்சானா இல்லையா? காணொலி பார்த்தோமா இல்லையா? திருப்பூர்ல அடிச்சானா இல்லையா? ஈரோட்டில் அடிச்சானா இல்லையா? யார? காவல்துறையினர் அடிக்கிறான். நம்ம மக்களை எல்லாம் அடிச்சு அவன் டயர்ட் ஆயிட்டான். நம்ம ஆட்கள் தமிழனெல்லாம் போட்டு அடிச்சு பீகார்காரன் ஒருத்தக்காரன் அடிச்சு டயர்ட் ஆயிட்டு காவல்துறை போட்டு அடிக்கிறான். பாண்டிச்சேரியில சேதராப்பட்டில் ஒரு தொழிற்பேட்டை, அப்படியே காவல்துறை வேகனம் பெட்ரோல் வண்டி இருக்கு பாருங்க, தலைக்கிழப்பி கிடாச்சிட்டான். எத்தனை பேர் மேல நீங்க குண்டாஸ் போட்டீங்க? எத்தனை பேர் நீங்க தடுப்பு காவல் வச்சீங்க? டெல்லியில இருந்து ஒரு போன் பண்ண 3 பேர் ஆளுங்களா தான் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. கேவலம். தமிழர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திட்டோம்னா நமக்கு போடுவான் பாதுகாப்பு. ஆனால் இதே தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்கார போராட்டம் நடத்துறான், தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பூர்ல நடத்துறான். காவல்துறை என்ன செஞ்சது? இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்னு சொல்றானே, முழுக்க முழுக்க மரவாடிகள் மலையாளிகளோட மார்வாடிகளோட இடமா இருக்கு. அங்க போராட்டம் நடத்தினா இல்லையா? என்ன பண்ணாங்க? குறைந்தபட்சம் அவனை தடுப்பீங்களா போராட்டம் நடத்தினா? ஆனா தமிழர்கள் போராட்டம் நடத்தினா மட்டும் கெடுபிடி. இங்க நிக்காத, அங்க நிக்காத, இதை வைக்காத, அதை வைக்காத. தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கர்களோ மலையாளிகளோ மார்வாடிகளோ எதை வேணாலும் செய்யலான்ற நிலைமையை தமிழ்நாட்டு காவல்துறையும் அவர்கள் ஆளக்கூடிய திராவிட கட்சிகளும் தான் செய்திருக்கு. சரி, இந்த திராவிட கட்சிகள் தான்ப்பா வடக்கு வாழ்கிறது, தெற்கு செய்கிறதெல்லாம் பேசினாங்க. வடவர்களை எதிர்த்து பேசியவர்கள் அண்ணா, வடவர்கள் நம்மவர்களும் இல்லை அவர்கள் நல்லவர்களும் என்று பேசியவர் அண்ணா என்றெல்லாம் இன்றைக்கு பேசுவார்கள். இன்னைக்கு உன் நிலைமை என்ன? சேகர் பாபு போய் பிச்சை எடுக்கிறாரு. வட இதுல போயிட்டு சேகர் பாபு அமைச்சர், அவரு திமுக அமைச்சர், ஒரு பெரிய வெளிப்படையாக ஒரு மேடையை போட்டு மார்வாடிகள் கூட்டத்தில் போயிட்டு பேசுறாரு. 50 ஆண்டுகளாக இந்த திமுகவும் அதிமுகவும் இந்திக்காரர்களாகிய உங்களுக்கு, மார்வாடிகளாகிய உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு நீங்க என்ன புதுசா வந்து பிஜேபி கூட போய் நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஏதோ சும்மா நான் பேசுறாங்க, அந்த காணொலி இருக்குது நக்கீலின் வலையில அவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ 1 மாதத்துக்கு முன்னால சேகர் பாபு காணொலி இருக்குதுல, இந்தியிலே பேசுறாரு, பேசி ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறார். அப்ப என்ன அது? உங்க தலைவர் உதயநிதி இருக்காரு, இளவரசர், இந்தி தெரியாது போடான்னு வரான், இவர் இந்தியில ஓட்டு கேட்பார். இதே காலகட்டத்தில் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டார்ல உதயநிதி. இதே காலகட்டத்தில் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போய் இந்திரா நகர் என்ற மார்வாடி பகுதி, இந்தி பகுதி இருக்கு ஈரோட்டுக்குள்ளேயே. இங்க சௌகார்பேட்டை இருக்கிற மாதிரி ஈரோட்டில் ஒரு சௌகார்பேட்டை, ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு ஒரு சௌகார்பேட்டை இருக்கு. அந்த ஈரோட்டில் போய் கேட்கிறாரு இந்திரா நகர்ல, யாரு? திமுக ஆட்கள் நோட்டீஸ், என்ன இந்தியில எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏண்டா வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? இந்தி எதிர்ப்பு நாங்க தான் செய்யறோம்னு பேசுறீங்களே, இந்திக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்களே, அவன் அடிச்சு விரட்ட வேண்டாமா? நீனு உன் கையில தானே ஆட்சி அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு இந்திக்காரன் வந்து நான் 1 கோடி பேர் வந்து அவனுக்கு வாக்குரிமை வரப்போதுன்னு நாங்க சேர திட்டத்தை எதிர்க்கிறோம், தேர்தல் சீராவை திட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. அவன் இந்த ஊர்ல எப்படிடா இவ்வளவு பேர் வந்தான்? 1 கோடி இந்திக்காரன், மார்வாடி, மலையாளிகள் எப்படி வந்தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள? இந்திய அரசுடைய ஆதரவோடு, திராவிட கட்சிகளுடைய ஆதரவோடு வந்தவன். எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான், ஆதார் கார்டு வச்சிருக்கிறான், எல்லா கார்டு வச்சிருக்கிறான். அவங்க கிட்ட இல்லாத அதெல்லாம் பார்த்தா நம்ம கிட்டே அப்படிலாம் இருக்குமான்னு தெரியாது. நம்ம இருப்பான், திருப்பூர்ல இருப்பான், சென்னையில இருப்பான். ரேஷன் கார்டில் மாத்திரத்துக்கு 5 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கணும். ரேஷன்களை பேரை மாற்றணும், உங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்க பேரை சேர்க்கணும். நீங்க எவ்வளவு போய் யோசிச்சு பாருங்க. அலைஞ்சிட்டு இருக்கோமா இல்லையா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போவோம், இங்க வாங்கணுமா, வட்டாட்சியர்கிட்ட போகணுமா, அங்க வாங்கணுமா, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வரிசையில இந்திக்காரனை நீங்க பார்த்துருக்கீங்களா? மார்வாடியை பார்த்துருக்கீங்களா?
ஜிஎஸ்டி டாக்ஸ் அலுவலகத்தில் போய் கால் கடக்க நின்று காசு கட்டுறோம்ல, எவனாவது இந்திக்காரனை பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவனுக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவன் கேட்குற எல்லாம் கிடைக்குது. பாஸ்போர்ட் வேணுமா வச்சுக்கோன்றான், ஆதார் அட்டை வேணுமா வச்சுக்கோ, தேர்தல் வாக்குரிமை வேணுமா அதோ வச்சுக்கோட்டான். அப்ப எந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் அயலார் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா வகையிலும் இருக்கிறாங்க, அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம். அதான் வேடிக்கையானது. அப்ப மிகப்பெரிய அளவில் நாம் தாக்கப்பட்டால் கூட, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் கூட குரல் கொடுக்க மாட்டோம் என்று திமிராக இருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகள். அதனால்தான் 73ல கச்சத்தீவு என்ற பகுதியை கொடுக்குறான் பாருங்க, இலங்கைக்கு கொண்டு போய். அவன் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க இந்த திராவிட கட்சிகள்? இந்திய அரசு ஏன் கொடுக்குறான்? உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு தன்னுடைய நிலப்பரப்பை கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட கூடுன்னு வச்சுப்பானுங்க. உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடுமை நடந்திருக்குமா? இவனே சண்டை போடுறான்ல இந்திய அரசு, பாகிஸ்தானோட சண்டைன்றான், சீனா கூட சண்டைன்றான். என்ன சண்டை பாகிஸ்தான் கூட? என்ன சண்டை சீனா கூட? ஏன் எல்லைக்குள்ள வந்துட்டான்? உன் எல்லைக்குள்ள வந்தா 1 இன்ச்சு வந்துட்டா, 1 அங்குலம் வந்துட்டா, 1 கிலோமீட்டர் வந்துட்டா துடிக்கிறல்ல நீங்க. எங்க ஆள் உள்ள வந்துட்டா எப்படி வரலாம்? சியாச்சின் என்ற பகுதி இருக்கிறது காஷ்மீர்ல. அந்த சியாச்சின் என்பது ஒரு மலை உச்சியில இருக்கக்கூடிய சிகரம். அந்த சிகரத்துல மனுஷனே வாழ முடியாது. வெறும் பனிக்கட்டி இருக்கக்கூடிய இடம். அப்படி எச்சி துப்புனா கூட அந்த எச்சி பனிக்கட்டியா விழக்கூடிய அளவிற்கு -3-4 டிகிரியில இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ராணுவ வீரர்கள் போய் உட்காந்து துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். எதுக்கு? அவன் எல்லையை அதை பாதுகாக்கணும். ஏண்டா அதுவோ எல்லை என்றா? கச்சத்தீவு தமிழனுடைய எல்லை. 1000 ஆண்டுகளாக தமிழோட பகுதி கச்சத்தீவு. அதை எப்படி தூக்கி கொடுத்தீங்க கேட்டா, தமிழருடைய பகுதியை எப்படி தூக்கி கொடுப்போன்றான், திமிரா சொல்றான். அந்த இந்திய அரசுடைய திமிரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் நம்முடைய இல்லையே. தமிழ்நாட்டு திராவிட கட்சிகள் கேட்கலையே. இந்தாங்க தூக்கி கொடுத்தவர் தான் கலைஞர். இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தது தமிழ்நாடு. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு என்னாச்சு? 800 மீனவனுடைய பிணம் மிதக்கிறது இந்த தமிழ்நாட்டுடைய கடற்கரை ஓரத்தில். 800 மீனவர்கள். இந்த 800 மீனவர்கள் எங்க போனவங்க? மீன் பிடிக்க போனவர்கள். பெரிய அவங்க வீட்டில் போய் பாருங்க, எந்த மீனவன் கோடீஸ்வரனா இருக்கிறான்? எல்லா மீனும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு மழையோ புயலோ என்ன ஆகுது? அவனுடைய குடிசை காணாம போற அளவுக்கு காத்துச்சுன்னா கதை முடிஞ்சுது அவனுக்கு. அப்படி வயிற்று பாட்டுக்காக கடலிலே மீன் பிடிக்க போன தமிழர்கள் 800 பேரை சுட்டு கொண்டிருக்கிறான். பாகிஸ்தான் காரணம் சரி, சீனா காரணம் சரி, இந்திய மக்கள் என்று ஒருத்தரை சுட்டு கொண்டது கிடையாது. ஆனா அவன் இவங்களுக்கு பகை நாடான். 800 பேரை சுட்டு கொண்டுட்டு உட்கார்ந்துருக்கான் இலங்கை. இவனுக்கு நட்பு நாடாம். இந்த இந்திய அரசு நம்முடைய அரசு என்று கொண்டாட வேண்டுமா? இந்த 3 வருட கொடியை கொண்டு நெஞ்சில குத்திக்கணுமா? வெக்கமா இல்லையா நமக்கு? இந்த கொடியை தூக்கி சுமக்கலாமா? நம்மள மீனவர்கள் கொண்டு போறாங்களே கடலுக்குள்ள, இந்த கொடியை வைத்துக் கொண்டுதான் அடி வாங்குகிறார்கள். இந்த கொடியை ஏந்திய படைகள் தான் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொடியை ஏந்திய படைகளை தான் உடைத்து நொறுக்கி ஜிபிஎஸ் கருவியை பறித்து அவனுடைய மீன் வலையை அறுத்து சாதாரணமா இப்ப சுட்டு கொண்டா வெளியே தெரியுது. அதனால என்ன பண்ற தெரியுமா? மீனவனை அங்க இருக்கக்கூடிய இலங்கை ராணுவம் கையகால உடைக்கும். நீ போய் எடுத்து பாருங்க. 800 பேர் சுட்டுக் கொண்டதால் நமக்கு தெரிகிறது. ஆனால் பல்லாயிரம் மீனவர்கள் அங்கே கை கால்களை இழந்திருக்கிறார்கள். கை உடைக்கப்பட்டு கால் உடைக்கப்பட்டு உடல் ஊனமானவர்களாக இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல. இலங்கை அரசோட இலங்கை கிரிக்கெட் வீரர் ஒருத்தனை கொண்டு வந்து சென்னையிலே விளையாட விடுறான். ஐபிஎல் விளையாட விட்டானா இல்லையாங்க? வேடிக்கை பார்த்தானே இருந்தோம் நம்ம. அப்ப அந்த அளவுக்கு இந்திய அரசு இலங்கையோடு இணைந்து, சிங்கள அரசோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய படுகொலையை இந்த மீனவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும். 73ல கச்சத்தீவு கொடுத்த பிறகு, அதன் பிறகு 83ல என்ன பண்ணா? நீ டயர்ட் ஆயிட்ட, கொண்டு நான் கொள்றேன் என்று இந்திய அரசு நேரடியாக இறங்கியது. 1965ல இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் நடந்தது என்ன? இந்தி வேணாம்னு சொன்னோம், அவ்வளவுதானங்க. தமிழ்நாட்டில் என்ன கோரிக்கை? 65ல இந்தி எங்களுக்கு வேணாம். தமிழ்நாட்டுடைய பாட நூல்கள்ல பள்ளிக்கூடங்களில் இந்தி வேணாங்க. இது என்னங்க உங்களுக்கு வலிக்க போகுது? உங்களுக்கு இதை நம்ம சொன்னதற்காக தமிழ்நாட்டிலே ராணுவம் இறக்கப்பட்டது. ராணுவம் இந்தியாவில் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் ராணுவம் எங்கெல்லாம் இருக்கும்? எல்லை பகுதிகளில் இருக்கும், காஷ்மீர்ல இருக்கும், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கும். எதுக்குள்ள ராணுவத்தை வச்சிருக்கீங்கன்னா சீன ராணுவம் வந்துடும், பாகிஸ்தான் ராணுவம் வந்துடும். இந்த சீனாவும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளெல்லாம் உள்ள அனுப்புறான். அவெல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கான். எனவே துப்பாக்கி வெளியில் அவனுக்கு பதில் சொல்வதற்காக ராணுவத்தை எழுப்பி கட்டுப்படுத்துகிறோம் நிலைமை என்றான். சரி, ஆனா 65ல தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அந்நிய நாட்டு ராணுவம் வந்தது? எந்த குழு துப்பாக்கி என்று போராடியது? யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு மாணவன் வீதிக்கு வந்தான், இந்தி வேண்டாம் என்று சொன்னான். உடனே துப்பாக்கி சூடு சுட்டுக் கொன்றான். கிட்டத்தட்ட 300 பேர் தமிழ்நாட்டிலே இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலே சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழருடைய எண்ணிக்கை. கூட்டம் கூட்டமாக தமிழர்கள் புதைக்கப்பட்ட இடம் இந்த நிமிடம் வரை 2025ஆம் ஆண்டு வரை தெரியாது. எங்க சுட்டுக் கொண்டாங்க, எங்க பொழைச்சாங்கன்னு தெரியாது.
துப்பாக்கி சூடை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். துப்பாக்கி சூடுக்கான பத்திரிகை செய்திகள் இருக்கிறது. புதைத்த இடம் தெரியுமா? தெரியாது. பொள்ளாச்சியிலே, குமாரபாளையத்திலே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பகுதியில் துப்பாக்கி சூட்டில் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள் பட்டியல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொதுவான இடத்திலே ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பியிருக்காங்களே தவிர அங்கே சுட்டு கொல்லப்பட்ட இடத்துல, உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு நினைவு சின்னம் கிடையாது. ஏனென்றால் அந்த படுகொலை நடத்தியவர்கள் இந்திய அரசு, இந்திய அரசுடைய ராணுவம் 65ல் 83ல் என்ன பண்றாங்கன்னா அவர்களே நேரடியாக இறங்குகிறார்கள். தமிழீழத்திலே ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம் 1000 ஆண்டுகளுக்கு பின்பு கரிகார் சோழனை போல தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் எழுந்து ஒரு அரசை கட்டமைக்கிறார் என்ற போது உடனடியாக இந்தியா வரான், உடைக்கிறான், நொறுக்கிறான், அவர்கள் அழிக்கணும்னு நினைக்கிறான். 89, 88 இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் ராஜீவ்காந்தி ஒரு அமளி துமளி படையை அனுப்பி தமிழர்களை மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்கிறார்கள். அந்த தமிழீழ இனப்படுகொலையின் போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, சிங்கள அரசு கூட செய்ய துணியாத அவ்வளவு பெரிய கொடூரங்களை இந்திய அரசு, இந்திய ராணுவம் எங்கள் மீது நிகழ்த்தி இருக்கிறது என்று கதறினார்கள். நம்மள தீபாவளி கொண்டாடுறோம். 1989ஆம் தேதி 89ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்தியாவிலே நாம் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த நாளிலே இந்திய ராணுவம் என்ன செய்தது தெரியுமா? யாழ்ப்பாணத்துக்கு நேரா போகுது இந்திய ராணுவம். மருத்துவமனை, யாழ் மருத்துவமனை இருக்கிறது. நேரா உள்ள போறான், பாக்குறாங்க நோயாளிகள் படுத்திருக்கிறாங்க. அங்க மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் அலறி துடிச்சிட்டு இருக்கிறான். உடம்பு அவஸ்தை வந்து நேரா போற, துப்பாக்கி எடுக்கிறான், சுட்டு கொள்றான். 40க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்குள்ளேயே போய் படுகொலை செய்யப்பட்டார்கள். நடந்ததா இல்லையா வரலாற்றை தேடிப்பார்கள். இந்த ராணுவத்தை கொண்டு வந்து ராணுவம் பாதுகாப்பு சொன்னா நான் என்ன ஏமாலியா? யாரா சுட்டு கொண்டது? இந்திய ராணுவம். 65ல் எந்த மொழி போராட்டத்திலே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்திய அரசுடைய ராணுவம் தமிழரை சுட்டுக் கொண்டதோ அதே ராணுவம் 89ல் சுட்டுக் கொண்டார்கள் தமிழீழத்தில். அதன் பிறகு 2009 இறுதி கட்ட போரிலும் இந்திய ராணுவம் பங்கேற்றது. இந்திய ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றினார்கள். மிகப்பெரிய ராடார் உதவிகளை எல்லாம் செய்தார்கள். இந்திய அரசு தான் செய்தது. ஏன் அந்த போராட்டத்தை நசுக்கணும்? வங்கதேச விடுதலை என்று உங்களுக்கு தெரியும். வங்கதேசம், பங்களாதேஷ் ஒரு நாடு இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நாடு என்னவா இருக்கு? ஐநாவில் எங்க போனாலும் இந்தியா பின்னாலே வரும். சின்ன நாடு, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு. ஏன் இந்தியாவுக்கு கூட எங்க பார்த்தாலும் வரானா? அந்த வங்கதேசம் என்ற நாட்டை உருவாக்கியது இந்தியா. அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் ஒரு படையை அனுப்பி வங்காளிகளுக்கான அந்த நாட்டை 74 உருவாக்கினார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் 83, 84 தமிழ்நாட்டில் போராட்டம். எப்படி வங்காளத்திற்கு ஒரு நாட்டை வங்கதேசம் என்ற பெயரில் நீங்கள் உருவாக்கினீர்களோ அதுபோல தமிழீழம் என்ற நாட்டை உருவாக்கி கொடுங்கள் என்று தமிழ்நாட்டிலே போராட்டம் நடந்தது. வங்காளிகளுக்கு ஒரு தனி நாடு கிடைச்சா மேற்கொங்க பிச்சுக்கிட்டு போயிடும் தான் எவனும் யோசிக்கல. எந்த இந்திய அதிகாரியும் யோசிக்கல, இந்திய அரசியல்வாதி யோசிக்கல. ஆனால் 84ல இருந்து நாம சொல்றோம் தமிழீழத்துக்கு ஒரு நாட்டை உருவாக்குங்க. மக்கள் அங்கே சிங்கள ராணுவ இனப்படுகொலை பாதிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, சுட்டுக் கொல்லப்படுறாங்க, பாதுகாப்பா ஒரு நாட்டை உருவாக்குங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இந்திய அரசியல்வாதிகள் என்ன சொல்றான், இந்திய அதிகாரிகள் என்ன சொல்றான், தமிழீழம்னு வந்துச்சுன்னா தமிழ்நாடே போயிடுங்க. அப்ப வங்காளிகளை சந்தேகப்படாத நீ தமிழ்நாட்டு தமிழரை மட்டும் எப்படி சந்தேகப்படுறீங்க? அந்த அளவுக்கு தமிழரை 2ஆம் தர குடிமக்களாக இந்திய அரசு நடத்துகிறது. காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா, கம்யூனிஸ்ட் எவனுக்கு வேறுபாடு கிடையாது. இந்திக்காரனா இந்திக்காரன் தான். அப்புறம் தான் காங்கிரஸ், பிஜேபி மற்ற எல்லா இடமும். இந்திக்காரனா அப்படித்தான் இருப்பான். எப்படி அதிகாரத்தோட இருக்கான் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரன் யோசிச்சு பாருங்க. மார்வாடி இருக்கான், பீகார்காரன் இருக்கான், ஒரிசாக்காரன் இருக்கான், ஜார்க்கண்ட்காரன் இருக்கான். ஒரு பேருந்து நிலையத்தில் அவன் எப்படி நடந்துக்கிறான்? ஒரு பேருந்து நிலையத்தில் கூட பேருந்து போறோம், பாட்டு போடுறாங்க, எப்படி போடுறாங்க? அந்த மாதிரி ஹிந்தி பாட்டை போடுறானா இல்லையா? சத்தமா பேசுவான் ஹிந்தியில. நாம பயந்துட்டு கேட்போம், அவங்ககிட்ட போய் சொல்லலாமா வேணாமா பயப்படுவோம். அதிகாரம் பெற்றவனாக இருக்கலாம், பஞ்ச பராரியாக தெருவில் நின்றுட்டு இருக்கான், பிச்சை எடுத்து நின்றுட்டு இருக்கான், பானிபூரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் ஐயோ பாவமா இருக்க பானிபூரி வாங்க போறோம்னு வச்சுக்கீங்களா, என்ன சொல்லுவான்? ராஷ்டிர பாஷா ஹிந்தி தெரியாதான்னு நம்மள நக்கலை பார்த்து பேசுவோம். அந்த அளவிற்கு ஒரு இந்தி வெறியோடு, இந்திய தேசிய வெறியோடு இருக்கான் ஒரு கோடி பேர் இந்திக்காரன். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? தமிழர் தமிழ்நாடு என்ற பெயராவது நம்ம மனசுல இருக்கிறதா? வந்துட்டாங்க திராவிட கட்சிகள், திராவிட மாடல் பச்சை குத்திட்டே இருக்கானா இல்லையா? எதுக்கு திரும்ப 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 திராவிட 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 ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏனென்றால் அதற்கு உள்ளே இருப்பது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு இன ஆதிக்கம், தெலுங்கு இன ஆதிக்கம். அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி, தமிழர் தமிழ்நாடு என்று வந்துவிட்டால் அது எங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கு, மலையாளிகளுக்கு எதிராக போய்விடுமோ என்று கருதி கொண்டு வலிந்து திராவிடம் 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 பேசலாம். கீழடியில 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாகரிகம் கிடைத்தது என்று சொன்னால் உடனே திராவிட நாகரிகம்.
தமிழுடைய சங்க இலக்கியங்களுக்கு அவன் பேர் வைக்கிறான். திராவிட களஞ்சியமா. கரிகா சோழன் இருக்காரு, மிகப்பெரிய மன்னர், மிகப்பெரிய ஒரு அணையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தின் முதல் அணையை கல்லணையை கட்டி கொடுத்தாருன்னு நாம் போராடுறோம், பேசுகிறோம். அவர் சொல்றார் திராவிட பேரரசம். இவங்கெல்லாம் நடத்திருக்கு. பொங்கல் விழா தமிழர் திருநாள் உலகத்துக்கே தெரியும். ஆனா ஐயா வீரமணி என்ன கொண்டாடுறாரு? திராவிடர் திருநாள் பொங்கலாம். எதுக்கு இப்படி திராவிடர் புத்திருப்பு பெறுகிறது? தெலுங்கு இன ஆதிக்கம் என்பது திராவிடம் என்ற பெயரில் புத்துயிர் பெற்று வருகிறது. எனவேதான் வடக்கரை எப்படியெல்லாம் எதிர்த்தோமோ இந்த இன ஆதிக்க கும்பலையும் நாம் எதிர்க்க வேண்டும். அதற்கான போராட்டங்களை கட்டமைக்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் உரிமை பறிக்கப்பட்ட இனமாக தமிழ்நாட்டிலேயே மாறிக்கொண்டிருக்கிறோம். எல்லா உரிமையும் போய்விட்டது. காவிரி உரிமை சொன்ன மாதிரி முல்லை பெரியார் உரிமை போயிடுச்சு. இப்ப பாலாறு உரிமை என்னாச்சு? பாலாற்றுல அந்த ஆறு ஆந்திராவில் ஓடுறதே 22 கிலோமீட்டர் தாங்க. 26 கிலோமீட்டர். பாலாறு என்ற ஆறு தமிழர்களாக பால் ஆறு என்று பெயர் வைக்கப்பட்ட ஆறு. அந்த பாலாறு ஆந்திராவுக்குள்ள ஓடுறதே 26 கிலோமீட்டர். அந்த 26 கிலோமீட்டருக்குள்ள ஆந்திராக்காரன் எவ்வளவு தடுப்பணை கட்டியிருக்கிறான்? 22 தடுப்பணை கட்டியிருக்கான். அந்த 22 தடுப்பணை அந்த தண்ணியிலேயே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் 2014ஆம் ஆண்டு. ஐயா மணியரசன், ஐயா மாரிமுத்து போன்றவர்கள்லாம் போய் அங்க போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் என்ன தமிழ்நாடு அரசு செய்தது? இந்த ஆந்திராவில் இப்படி அநியாயம் பண்றாங்களே, மீட்பதற்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை திமுகவோ அதிமுகவோ செய்திருக்கிறதா? கிடையாது. ஆனால் பாலாறு தடுக்கப்பட்டதுனால மணல் இருக்கு பாருங்க, இந்த தண்ணி வராம அதை கொள்ளாச்சிட்டு இருக்காங்க இந்த திமுக அதிமுக ஐக்கிய பயிர்கள். இன்னைக்கு பாருங்க, குடியாத்தம் குமரன் ஒரு ஆளு. யாரு? திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர். திமுகவுடைய தலைமை நிலைய பேச்சாளர். அவர் சொல்றாரு குடியாத்தம் குமரன். இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காருன்னு தெரியாது. ஆனா அவர் பேசிய பதிவு இணையதளத்தில் இருக்கு பாருங்க. மணல் கொள்ளையில் மட்டும் துரைமுருகனும் அவருடைய மகன் கதிரானந்தும் 60,000 கோடி அடித்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார். 60,000 கோடி சாதாரண விஷயமாங்க இது. பாலாத்து மணல் 60,000 கோடி. இன்னைக்கு துரைமுருகனுடைய முக்கியமான பிசினஸ் என்ன, வணிகம் என்ன? அந்த பாலாத்து தண்ணியை கேன் போட்டு வித்துட்டு இருக்கிறார். இப்படி கேன் போட்டு வித்துட்டு இருக்கிற இவரு ஊர் ஃபுல்லா தண்ணி கொடுத்துருவார். அமைச்சராக இருந்து மாட்டார். தண்ணி எவ்வளவு தூரம் கொடுக்க முடியாம தடுக்கிறோமா அவ்வளவு தூரம் அவருக்கு வணிகமாகும். அப்ப இப்படிப்பட்ட ஐயோக்கியர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர், எம்பி நாம தானே வச்சிருக்கோம். அப்ப இந்த அளவுக்கு தான் திமுக அதிமுகவினர் அவர்கள் இந்த மண்ணுடைய வளங்களை பார்க்கிறார்கள், இயற்கை வளங்களை உரிமைகளை பார்க்கிறார்கள். கண்டலேர் நீர் தேக்க திட்டம்னு சொல்றான். ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு கங்கை திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 12 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும். 1988ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம். இந்த நிமிடம் வரை ஒரு ஆண்டு கூட நமக்கு 12 டிஎம்சி வந்தது கிடையாது. ஒரு ஆண்டு வந்துச்சு. 2015ஆம் ஆண்டு வெள்ளமாக வந்துச்சு. நாம சென்னையை மிதந்துட்டு இருந்தோம் பாருங்க. அந்த வெள்ளத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக ஆந்திராக்காரனும் வெள்ளத்தை விட்டான் 2015ஆம் ஆண்டு. அதன் பிறகு அந்த 12 டிஎம்சியில அதிகபட்சமாக நமக்கு வந்த டிஎம்சி என்பது 5 டிஎம்சி. அது ஒப்பந்தம் போட்டது நாம. கண்டலேறு அணையை கட்டி கொடுப்பதற்காக தமிழ்நாட்டு வரி பணத்தை கொடுத்தது நாம. ஆனால் அதன் வழியாக நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாலாத்து உரிமை போச்சு, முல்லை பெரியார் உரிமை போச்சு. இப்ப காவிரி முழுவதுமாக போகிறது. இப்ப மேகதாட்டு அணை கட்டிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. எங்கோ காவிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க, சென்னைக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. காவிரியினுடைய தண்ணீர் எங்கேயெல்லாம் போலங்க, சென்னைக்கு வீராணம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. வீராணம் தண்ணி சென்னைக்கு இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சென்னையும் ஏப்ரல் மே மாதங்கள் எப்படி அவதிப்படும் யோசிச்சு பாருங்க. அவன் பாருங்க பெங்களூருக்கு தண்ணி கேட்கறான். பெங்களூருக்கும் காவிரிக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, பெங்களூர் எங்க இருக்கு, காவேரி எங்க இருக்கு? ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடுறான் கர்நாடக அரசு, எங்களுடைய பெங்களூருக்கு தண்ணீர் தேவை, அதை நாங்கள் காவிரியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து கொண்டு வர போறோம் என்று வெறித்தனமா பேசலாம். சுப்ரீம் கோர்ட்ல போய் பேசலாம். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றான் தெரியுங்களா? 10 டிஎம்சி கூடுதலாக்கணும். 10 டிஎம்சி தண்ணீர் நம்ம கிட்ட இருந்து குறைச்சி எதற்காக கேட்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க பெங்களூருக்கு தண்ணி இல்லைங்க, அதனால 10 டிஎம்சி கொடுக்கறான். சரி, பெங்களூருக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்றீங்க, சென்னைக்கு காவிரி படுகையிலிருந்து தண்ணி எடுக்க போகிறோம் என்று சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் காவிரி படுகையில இல்லாத ஒரு பகுதிக்கு தண்ணீர் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். எப்படி இது நடக்கிறது? இந்திக்காரன் அப்படிதான் இருப்பான், இந்திய நீதிமன்றங்கள் அப்படிதான் இருக்கும். தமிழர்கள் ஏற்கனவே அடிமைகளாக இருக்கிறோம், இனப்படுகொலைக்கு ஆளாக இருக்கிறோம். இவனை அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. திமுக அதிமுக ஐயோக்கியர்கள் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போவானே தவிர இந்த மண்ணின் உரிமைக்கு நிக்க மாட்டான். இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருக்கிறார், ஊடகத்தினர் இருக்கிறாங்க, வடநாட்டில் மனித உரிமைகள் இருக்காங்களே, அமைப்புகள் எல்லாம் இருக்கிறாங்களே, தேர்தல் நிக்க மாட்டாங்க. மேதா பக்தர்னு சொல்லுவாங்க,
பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மனித உரிமை போராளிகள் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனையில் எதுக்கு குரல் கொடுத்திருக்காங்க? காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டிலே கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் பிரச்சனை என்றால் தமிழ்நாட்டிலே கூட்டம் நடத்தி இருக்கிறோம். ஒரிசாவிலே அங்கே ஆபரேஷன் கிரீன் என்ற பெயரில் பசுமை வேட்டை என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை அழித்தார்கள். தமிழ்நாட்டிலே கூட்டம் நடத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும், தமிழ் ஈழத்திலே படுகொலை செய்யப்பட்ட போதும் இந்த தமிழர்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இந்திய அரசுடைய இந்திய வடநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வடநாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், மனித நேயர்கள் எவனாவது ஒரு மெழுகுவத்தை ஏந்திருப்பானா? யாராவது ஒருத்தர்? சிரியாவில் படுகொலை, இஸ்ரேலில் படுகொலை, இதே கம்யூனிஸ்டுக்காரங்க பாருங்க, அங்கங்க அப்படியே கூட்டம் நடக்கும், மெழுகுவத்தி எல்லாம் வச்சுட்டு நிற்பான். தமிழ்நாட்டிலையும் நிற்பான், கேரளாவில் நிற்பான், எல்லா இடத்துலையும் நிற்பான். கம்யூனிஸ்ட் இங்க பாரு, தமிழ்நாட்டுக்குள்ள 800 மீனவனை சுட்டு கொண்டு இருக்கிறான். இதோ தமிழீழத்துல 1.5 லட்சம் பேர் சுட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு இரங்கல் தெரியுங்கடா, வேற ஒன்றும் தேவையில்லை. நீ ஒன்று தனிநாடு ஆதரிக்க வேணாம், தமிழீழத்தை ஆதரிக்க வேணாம். இறந்து போனான் என்று ஐநா சபை சொல்லுதுல 1.5 லட்சம் பேர் செத்திருக்கிறான். ஐநா சபை சொல்லுது, அமெரிக்க நாடாளுமன்றம் சொல்கிறது, கன்னட அரசு சொல்கிறது, கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் சொல்றது, ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் பேசுகிறது, அங்க ஜெனீவால பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பேசுறாங்க. தமிழ் ஈழத்திலே 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த மனித படுகொலைக்கு தமிழன் என்று பார்க்க வேண்டாம். குறைந்தபட்சம் 1.5 லட்சம் மனிதர்கள் 2009 நமக்கு 20 கிலோமீட்டர் பக்கத்துல சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்களே, செத்து போயிருக்காங்களே, அவர்களுக்காவது இரங்கல் தெரிவித்திருக்கிறாயா? ஏதாவது கட்சி செஞ்சிருக்கிறதா? கம்யூனிஸ்ட் செஞ்சிருக்காங்களா? பிஜேபி, காங்கிரஸ் எவனா செஞ்சிருக்கானா? தமிழர்கள் அரசியல் அனாதைகளாக இருக்கிறோம். உலக அளவிலே அரசியல் அனாதைகளாக கைவிடப்பட்ட இனமாக இருக்கிறோம். யார் இந்த தமிழர்கள்? 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தை ஆண்ட இனமாக இருந்தவர்கள். உலகத்தில் எங்க போனாலும் தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் தமிழ் வந்து நிற்பான். அங்க ஸ்ரீவிஜயான் என்ற பெயர்ல இந்தோனேஷியா கிட்ட ஒரு அரசு மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணா தமிழனுக்கு கொடுமை புரியும். ஸ்ரீவிஜயா என்ற பெயர்ல ஒரு அரசு எங்க இந்தோனேஷியா கிட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 900 ஆண்டுகள் நடக்குது. அது செய்தியாக ராஜேந்திர சோழனுக்கு வருகிறது. ராஜேந்திர சோழன் என்ன செய்யலாம் தெரியுமா? இரங்கல் தெரிவித்து அறிக்கை கொடுக்கல, படையெடுத்து கொண்டு போனான். ஸ்ரீவிஜய நாட்டை கைப்பற்றினார். கடாரம் என்றான் என்று ராஜேந்திர சோழன் அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கடாரம் என்ற நாட்டையே கைப்பற்றினார். எங்களுடைய மன்னன், என்னுடைய மக்கள் அங்க வந்திருக்கவனுக்கு பாதிப்பு என்று சொன்னால் உன்னுடைய அரசியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு நான் வலிமையானவன் என்று காட்டியவன் நம்முடைய முன்னோர் ராஜேந்திர சோழன். ஆனால் அவனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதே எந்திக்காரனுக்கு வீடை கொடுத்துட்டு, கடையை கொடுத்துட்டு, தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஒண்ணும் இல்லாம அனாதைகளாக நின்று கொண்டிருக்கிறோம். வணிகம், தொழில் மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு உட்பட எல்லாம் போயிடுச்சு. இதே திமுக அரசு தான் 2019ஆம் ஆண்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் பொன்மலையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திக்காரர்களுக்கு எதிராக, வெளி மாநிலத்திற்கு எதிராக நடத்திய போதுதான் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் மே 5ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எதிர்கட்சியா இருக்கிறார் அப்ப சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு 75% உறுதி செய்து சட்டம் இயற்றுவோம்னு சொல்றாரு. எப்ப? 2019 மே 5ஆம் தேதி. ஏன் மே 5ஆம் தேதி கொடுக்கிறார்னா, மே 3ஆம் தேதி தமிழ் தேசிய பேர் இயக்கம் பொன்மலையில ஒரு போராட்டத்தை நடத்தி 500க்கும் மேற்பட்டோர் கைதாகி தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று ட்விட்டர்ல முதல் இடத்துல இந்திய அளவில் ட்ரெண்டான பிறகு 3வது நாள் பேசுறாரு ஸ்டாலின். சரி, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல, தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார். என்ன 292வது கோரிக்கை, உங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க. 292வது வாக்குறுதி என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, தனியார் வேலை வாய்ப்புகளே 75% தமிழர்களுக்கு உறுதி செய்து சட்டம் இயற்றுவோம். இப்ப ஆட்சி முடிய போகுது. என்னாச்சு? சட்டம் எங்க போச்சு? பல நிறுவனங்களுக்கு நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறீங்க, ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா தெரியும், தலையில ஒரு விக்கு, ஒரு கோட்டு, எங்க பார்த்தாலும் போறாரு. ஐரோப்பாவுக்கு போறாரு, ஸ்பெயினுக்கு போறாரு, துபாய்க்கு போறாரு. என்ன புடுங்கிறதுக்கு போறீங்க? அங்கிருந்து ஒரு நிறுவனம் வரானா, தமிழனுக்கு நீ வேலை கொடுத்தாதான்டா உனக்கு எங்க ஊர்ல இடம் கொடுப்போம் சொல்றதுக்கு வக்கல்னா நீ எல்லாம் என்ன முதலமைச்சர்? நீ சொன்ன வாக்குறுதி அடிப்படையில் வெளியில இருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் 75 விழுக்காடு, அதை கூட உறுதிப்படுத்த முடியாத இந்த திமுக ஐயோக்கியர்களை என்ன செய்யுது? இப்படியான ஒரு பெரிய துரோகத்தை இப்ப இப்படி செய்யறாரு திமுக. அப்படி செய்யுது. அதிமுக என்ன செய்யுது? இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்வதாக சொல்லக்கூடிய அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, நீங்க அதை செஞ்சீங்களா? அவங்களாம் செய்யல, வாக்குறுதி விட்டு செய்யல. நீங்கள் போராட்டம் நடத்தினீர்களா? தமிழ்நாட்டு வேலை தமிழனுக்கு, இந்திக்காரனுக்கு கிடையாது, 90 விழுக்காட்டு வேலை தமிழுக்கு கூட என்று அதிமுக பேசியிருக்கதா?
இந்த திமுக அயோக்கியர்களையும் அதிமுக அயோக்கியர்களையும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நாம் எவ்வளவு பெரிய அயோக்கியவாதிகள் யோசிச்சு பாருங்க. எப்படி ஏமாத்திட்டு இருக்கிறான், வெளிப்படையா ஏமாத்துறான். சும்மா வந்து பசப்பு வார்த்தை சொல்லல, நேரடியாக நான் உன் தலையில மலகா அரைப்பேன்டா, நான் உன்னை ஏமாத்துவேன்டா, நான் உன்னை எட்டி மிதிப்பேன்டா என்று திமுரோடு திராவிடவாதிகளும் இந்திய தேசியவாதிகளும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வேடிக்கை பார்க்க கூடாது, மிகப்பெரிய கொந்தளிக்க வேண்டும். அந்த கொந்தளிப்பு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்தை கீறி பார்த்துக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வடவர்களை அயல் இனத்தாரை விரட்டி விரட்டி அடித்த அந்த இனத்துக்கு சொந்தக்காரன் தானா நீ என்று எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்துட்டான் பாருங்க சார், ஒரு திட்டம் கொண்டு வரோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். என்ன? சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு. எதற்காக இந்திய அரசு கொண்டு வரோம்? எதுக்கு? ஏற்கனவே வாக்காளர் பட்டியல ஒருத்தர் சேர்க்கணும்னா, ஒருத்தரை நீக்கணும்னா என்ன வழிமுறை இருக்கு. நாமளா எப்படி சொல்லணும்? நம்ம வீட்டுல எப்படி வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க, நீக்கப்படுறாங்க? புதிதாக திருமணமாகி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்க சொந்த ஊர்ல நீக்கணும், இந்த ஊர்ல சேர்க்கணும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்குதானுங்க. ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலின் போதும், இடைத்தேர்தலின் போதும், சட்டமன்ற பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இயல்பா இது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு சீராய்வுன்னு கொண்டு வரைய என்ன விஷயம்? உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அவன் சொல்றான், பீகார்ல சொல்றான், கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்காளரை நாங்கள் பட்டியலிருந்து நீக்கி விட்டோம்ன்றான் பீகார்ல. ஹரியானாவில் என்ன சொல்றான், 25 லட்சம் பேரை பட்டியலிருந்து நீக்கி விட்டோம்ன்றான். சரி, எங்கப்பா போனாங்க எங்கப்பான்னு கேட்டா அவங்க தமிழ்நாடு போன்ற இடங்களில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்றோம். சரி, செட்டில் ஆயிட்டாங்க, இப்ப என்ன பண்ண போற? அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வாக்குரிமை கொடுக்க போற. செய்ய போறாங்க இல்லையாங்க? செஞ்சுட்டு இருக்கானா இல்லையாங்க? நீங்க வாக்காளர் படிவம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, எல்லாரும் தயவு செஞ்சு அந்த படிவத்தை வாங்கி பாருங்க. அந்த படிவத்துல வந்து என்னென்ன ஆவணம்னு போட்டிருக்கோம். அதை வந்து அவங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்துல இந்த நிமிடம் வரை போட்டிருக்கலாம். பல ஆவணம், என்ன ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, அதெல்லாம் போடுறாரு. சரி, நீ இந்த ஊற்றுடைய குடிமக்கள் என்று உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் 13வது ஆவணம் ஒன்று இருக்கிறது, எடுத்து பாருங்க. இணையதளத்தில் என்ன போட்டிருக்காங்க? பீகாருடைய வாக்காளர் பட்டியல். பீகாருடைய வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளனுக்கு எப்படி ஆவணமாகும்? தமிழ்நாட்டு பீகாருக்கு என்னையா சம்பந்தம்? இணையதளத்தில் வெக்கமே இல்லாம இந்த நிமிடம் வரை வச்சிருக்கீங்க. எப்படி வச்சிருக்கீங்க? எதற்காக வச்சிருக்கீங்க? பீகார்காரன் இங்க வந்தானா அவன் சொல்லுவான், நம்ம பீகார்ல எனக்கு இந்த தொகுதியில் இருக்கு பாரு, அதை நான் இங்க மாத்திக்கிறேன்னு இங்க சேர்த்து பண்ணலாம். அப்ப தமிழருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீ உன் பூர்வீகத்தான் தோண்டி எடுத்து வாண்டான். 2002 நீ எந்த தெருல எந்த பூத்துல ஓட்டு போட்டேன்னு கேட்கறான். இப்ப கேட்கறான், கேட்டா 2021 நான் எங்க ஓட்டு போட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியல. இல்ல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? 2021 தெரியலன்னும் போது அவன் கேட்கறான், 2002 நீ என்ன பண்ண, உங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கேட்கறான். இதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம தெரியலன்னா என்ன பண்ணுவான்? உனக்கு தெரியல, நீ தகுதி இல்லைன்றான். பிப்ரவரி மாதம் இறுதிப்பட்டியலை வெளியிடும் போது தெரியும், பல லட்சம் தமிழர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு பல லட்சம் இந்திக்காரனை தமிழ்நாட்டுக்குள் பட்டியலில் சேர்க்க போகிறான். வெளிப்படையாக நடக்க போகிறது. இதெல்லாம் நடந்ததுனால தான் பாருங்க, நேற்று பீகார்ல பிஜேபி வெற்றி, அதே பெரிய பெரிய வெற்றி. அதேங்கப்பா, எப்படி இப்பெல்லாம் வந்து தேர்தலில் வந்து வாக்காளர்கள் தானே நாம போயிட்டு தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. தேர்ந்தெடுத்தவர்கள் வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீ எல்லாம் வேணாப்பா, நான் தேர்ந்தெடுத்த பீகார்காரன் வச்சு ஓட்டு போட்டுக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு காங்கிரஸ்ல ஓட்டு வங்கி கிடையாது. இந்தி கட்சிராதுன்னு சொல்லிட்டு இயல்பா நம்ம போட மாட்டோம். ஆனால் அந்த வாக்கு வங்கியை செயற்கையாக உருவாக்குவதற்காக 1 லட்சம் பேர், 1 கோடி பேர் உள்ள வந்திருக்கான் பாருங்க, அவனை பயன்படுத்த போகிறான். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் இன்னைக்கு அயலார்கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிஜேபி காங்கிரஸ் எங்கெல்லாம் ஜெயிக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். வேலூர்ல ஜெயிப்பாங்க. ஏன் வேலூர்? தெலுங்கர்கள் அதிகம். விளம்பங்கோட்டில் ஜெயிப்பாங்க, மலையாளிகள் அதிகம். திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாங்க, இந்திக்காரர் அதிகம். அங்கதானே பிஜேபி காங்கிரஸ் வெற்றி பெறுது. வேற எங்க வெற்றி பெறான்? எங்கெல்லாம் இந்திக்காரர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் அதிகம் வசிக்கிறார்களோ அங்கேதான் இந்திய தேசிய கட்சிகள் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் வெற்றி பெறுகின்றன. இதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டாமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்திக்காரர் வந்துவிட்ட பிறகு டிசைடிங் ஃபேக்டர் 10,000 15,000 ஓட்டு தான் வித்தியாசம் வெற்றி தோல்விக்கு இடையிலனா, அந்த 10,000 15,000 ஓட்டு இந்திக்காரங்க இருக்கு, எல்லா தொகுதியிலும் இருக்கு. எனவே என்ன செய்ய போறானா, மிகப்பெரிய இந்திக்காரர்களை தமிழ்நாட்டு குடிமக்களாக்கி தமிழர்களுக்கு சொந்த தாயகத்துக்குள்ளேயே உனக்கு ஓட்டுரிமை கிடையாது என்று அனாதைகளாக்க போகிறார்கள். ஏதோ தமிழ் ஈழத்தில் தான் நடைபெற்றது இனப்படுகொலை என்று நினைத்துக் கொண்டார்கள். நினைத்துக் கொள்ளாதீர்கள், நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, நேரடியாக நடக்கப் போகிறது. வாக்குரிமை இல்லை என்று விரட்டிவிட்டால் அடுத்து ஒண்ணு கிடையாதுன்றோம். இன்னைக்கே நம்ம பிள்ளைங்களை மருத்துவ படிப்பு படிக்க வைக்க முடியுமா?
உலகத்துக்கு மருத்துவம் என்றால் என்ன என்று சொன்ன இனம் தமிழினம். கொரோனா என்ற பெயர்ல ஒரு நோய் வந்த பிறகு உலகமே அவங்க மூடிட்டு எங்க மருத்துவமனையில ஒண்ணும் கிடையாது மூடிட்டு போயிட்டான். ஆனால் உலகத்தின் முதல் மருத்துவம் சித்த மருத்துவத்திலே தான் இதோப்பார் கப சுர குடிநீர், இதோப்பார் வாத சுர குடிநீர் என்று நம்முடைய மூலிகைகள் எல்லாம் எடுத்து நீ தெம்பாக வெளியே போ என்று கஷாயத்தை குடிக்கிற மாமா அப்பா எல்லாம் வெளியே அனுப்புனாங்க. எவனுக்காவது இந்த மருத்துவ அறிவு உலகத்தில் எவனுக்காவது இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு சொந்த ஊர்ல நம்முடைய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி நாம் கட்டிய மருத்துவக் கல்லூரியில நாம் இடம் பிடிக்க முடியாது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அடிமைகளாக நம்ம இருக்கிறோம். இந்திக்காரன் எப்படி அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான், தமிழ்நாட்டில் திராவிடவாதிகள் எப்படி அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. எல்லா வகை உரிமைகளையும் பறித்து விட்டார்கள். உலகத்திற்கு வரி என்றால் என்ன என்று அறிமுகப்படுத்திய இனம் நம்முடைய இனம். ஆனால் ஜிஎஸ்டி என்ற பெயரில் இந்திக்காரனுக்கு வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரி உரிமையெல்லாம் பறித்து விட்டோம். எல்லா வரியும் அவனுக்கு போகுது. தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட ஒரு மாநகராட்சி போல ஆகி போட்டுருக்கு. எல்லா வரியும் போயிடுச்சு பாருங்க. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ஜிஎஸ்டி எடுத்துட்டு போறோம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து. ஆனால் நாம் ஒரு வர்தா புயல்லையோ சென்னை பெருவெள்ளத்திலேயோ ஏதோ ஒரு புயல்ல பாதிக்கப்படும் போது எவ்வளவு கெஞ்ச வேண்டியது இருக்கு. எப்ப என் ஊர்ல இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, இவ்வளவு நிறுவனங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு, வெள்ளத்துல மிதக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லும் போது என்ன பண்றான்? ஒண்ணு நிதி கொடுக்க மாட்டான். 1000 கோடி கேட்டா 100 கோடி கொடுக்குறான். அப்ப அவ்வளவு பெரிய கொள்ளையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்திக்காரர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி உருவாக்குவதற்காக இந்த தேர்தல் சீராய்வு திட்டம் என்ற பெயரில் ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்தை அரங்கேற்றப் போகிறார்கள். அதை எதிர்த்து தமிழ் தேசிய பேரியக்கம் தான் களத்தில் நிற்கிறது. வருகின்ற டிசம்பர் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகளுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சென்னை கோட்டை முன்பு தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் ஐயா மணியரசன், ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர் தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். எல்லாம் வேடிக்கை பார்த்து கலைந்து போவதற்கு கிடையாது. போராட்டத்திற்கு வாருங்கள், வந்து நின்று ஒரு நாளாவது நம்முடைய உரிமைகளை பேசுங்கள், முழக்கமிடுங்கள். என்ன செய்திடப் போகிறார்கள்? துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டுடுவானா? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உரிமை முழக்கத்தை இந்த நேரத்தில் கூட நாம் எழுப்பாமல் சென்று விட்டால் வரலாறு நம்மை மன்னிக்காது. உலகத்திற்கு வாழாக ஒரு மிகப்பெரிய இனமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நாம். சொந்த நாட்டிலே தாயகத்திலே வாக்குரிமையும் இல்லாமல் எல்லா ஊர்களும் இல்லாமல் அனாதையாக செத்து போவதை விட போராட்ட களத்திலே கூட நின்று மடியலாம். எனவே அனைவரும் டிசம்பர் 16ஆம் தேதி சென்னைக்கு தலைமை செயலகத்தின் முன்பு நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரள வேண்டும் என்று சொல்லி இந்த எல்லை போராட்ட ஈகியர் அனைவருக்கும் வீர வணக்கம் தெரிவித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பிலே வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.